நிறைய கண்டென்ட் இருக்கிறனால சீக்கிரம் அப்சர்வ் பண்ண முடியாது, கேட்ச் பண்ணது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் ரெக்கார்டிங் மட்டும் எப்பயுமே நானே போகலைனாலும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 108 உங்கள் பேட்ச்க்கு வந்து இப்போ 7வது நாள் கிளாஸு. ஸோ இந்த 7th டே கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சர்ச் கன்சோல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சர்ச் கன்சோல் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் வந்துச்சு. ஸோ இதோட பேர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கூகுள் வெப்மாஸ்டர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ச் கன்சோலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட எரர்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக, அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸு, டிராஃபிக்கை செக் பண்ணுறதுக்காக, கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக கூகுளே கொடுத்துருக்கிற டூல் தான் கூகுள் சர்ச் கன்சோல் அப்படிங்கிற டூலு. ஸோ இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா நாம் தான் வந்து ஓனரா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அதை போயிட்டு நம்மளோட இதில் போயிட்டு அப்டேட் பண்ணணும். டொமைன் செட்டிங்ஸில் போய் அப்டேட் பண்ணோம்னா நம்ம வெப்சைட்டும் சர்ச் கன்சோலும் கனெக்ட் ஆகிடும். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு வெப்சைட்டை கனெக்ட் பண்ணாலும் இங்கே காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து ஆட் ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எந்த வெப்சைட்டை கனெக்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த வெப்சைட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். சொல்லுங்கள் மேம். ஸ்க்ரீன் சரி. ஓகே மேம். ஸோ கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு கூகுளில் போடுங்க. கூகுள் சர்ச் கன்சோல் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வருது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து சர்ச் கன்சோல். இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டை கனெக்ட் பண்ண சொல்லி காட்டும். ஸோ ஆல்ரெடி வெப்சைட் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம நிறையா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெப்சைட் நம்மளோட சாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காக கோயம்புத்தூர் பிரான்ச்சோட கம்பெனியோட வெப்சைட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட் என்ன கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணினீங்கனாலும் ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம், மற்ற வெப்சைட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ட்ராப் டவுனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்தெந்த வெப்சைட் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்காக ட்ராப் டவுனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ புதுசாக எந்த டொமைனுமே நீங்கள் கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஒரு டொமைன் அட்ரஸை கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு poston.top.com தான் உங்கள் டொமைன்னா அதை போட்டுட்டு கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளதை வந்துட்டு ஒரு சில செட்டிங்ஸ் வந்து வைக்க சொல்லும். ஸோ 2 விதமான செட்டிங்ஸ் வந்து நம்ம போய் சேவ் பண்ணணும். சரிங்களா. இப்போ வந்துட்டு ஒரு ஓட்டு போட போகிறீங்க. ஸோ அந்த ஓட்டிங்கில் நீங்கள் எப்படி ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ உங்களோட ஓட்டர் ஐடியை காட்டணும். ஸோ ஓட்டர் ஐடி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் ஓட்டு போகிறதுக்கு. ஸோ அப்போ தான் உங்கள் ஓட்டு வந்து செல்லும். ஸோ அதே மாதிரி தான் கூகுள் சர்ச் கன்சோலில் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தான் ஓனருங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் செட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கார்ட்ஸை வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டை போய் சேவ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கும். வெரிஃபை பண்ணிட்டு ஓகே இந்த ரெக்கார்டு வந்து அங்கே இருக்குது. ஸோ அப்போ ஓனரால் மட்டும்தான் அந்த ரெக்கார்டு அப்டேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் ஓனர், நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டை சர்ச் கன்சோலில் கனெக்ட் ஆகிடும். ஸோ இதில் 2 விதமான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஒன்று TXT டெக்ஸ்ட் ரெக்கார்ட்ஸு, அப்புறம் CNAME ரெக்கார்ட்ஸ். இந்த 2 ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த 2 ரெக்கார்ட்லேயும் இவங்க CNAME லேபிள் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை காப்பி பண்ணி CNAME லேபிள் ஹோஸ்ட்டில் சேவ் பண்ணணும். CNAME டெஸ்டினேஷனாக டார்கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம அதில் சேவ் பண்ணணும். ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இந்த 2 சேவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ இந்த 2 ரெக்கார்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து உங்கள் டொமைன் செட்டிங்ஸில் போய்ட்டு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டொமைன் இருந்துச்சுன்னா டொமைன் எங்கே வாங்குவோம், GoDaddy இல்லைனா பிக்ராக்கில். ஸோ இந்த GoDaddy பிக்ராக்கில் டொமைன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதில் லாகின் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம ரெக்கார்ட்ஸை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து டொமைனு. சரிங்களா. இப்போ இந்த டொமைனை ஒரு வெப்சைட்டை சேவ் பண்ணுறதுக்காக இப்போ எங்களை மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு க்ளவுட்ஃப்ளேரோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ க்ளவுட்ஃப்ளேர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து வெப்சைட்டு ஆப்ஸு இதெல்லாம் வந்து இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ், சேஃப் அண்ட் ப்ரொடக்டிவாக கொடுக்கும். அதாவது ஒரு செக்யூரிட்டி மாதிரி. இப்போ நம்ம வாட்ச்மேன் நிற்க வைக்கிறோம் இல்லையா. ஸோ வாட்ச்மேனோட வேலை என்ன, வெளியே திருடம் வராமல் பார்த்துக்கிறது, சேஃபாக வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அது மாதிரி க்ளவுட்ஃப்ளேரில் நம்ம வெப்சைட்டை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் எஸ்ஓகே ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். ஃபேனும் ஆஃப் பண்ணிடுறேன், உங்களுக்கு சவுண்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்கும். ஓகே. ஓகே. ஸோ க்ளவுட்ஃப்ளேரோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வைக்கிறதுக்காக நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா. அதுதான் வந்து க்ளவுட்ஃப்ளேரோட வேலை. ஒரே நிமிஷம், ஒரு கால் ஒன்று வருது, வெயிட் பண்ணுங்கள்.
ஞாபகப்படுத்திட்டீங்க கரெக்டாக நான் சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ வந்து க்ளவுட்ஃப்ளேரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம செக்யூரிட்டியாக வச்சுருக்கிறத தாண்டி இதில் நிறைய கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் யூஸ் பண்ணியுமே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த க்ளவுட்ஃப்ளேருக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த வெப் மாஸ்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம க்ளவுட்ஃப்ளேர் வழியாக பண்ணுறோம். ஸோ மேஜராக வந்து என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணுற எல்லா பேரும் கொஞ்சம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்க எல்லாருமே க்ளவுட்ஃப்ளேரில் தான் வச்சுருப்பாங்க. டேரெக்டாக டொமைன் வெப்சைட்டை அதிலே விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக 90% வந்து க்ளவுட்ஃப்ளேரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்க. ஸோ நார்மலாக இருக்கவங்க கோடேடி பிக்ராக்குள்ளேயே டொமைன் வச்சுருப்பாங்க. எல்லாமே நம்ம இதிலே பண்ணிக்கலாம். க்ளவுட்ஃப்ளேரில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம இதில் எப்படி சேஞ்ச் பண்ணால், இப்போ டொமைனில் போய் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக க்ளவுட்ஃப்ளேரே டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ரெக்கார்ட்ஸ், சி நேம் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று இவங்க கொடுத்த ஏ நேம் ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து இதை சேவ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நம்ம தான் ஓனர்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா சி நேம் ரெக்கார்ட்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆட் ரெக்கார்ட்ஸ் போங்க. இதில் ட்ராப் டவுனில் சி நேம் ரெக்கார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டும் நேமும் சொல்லி கேட்குது இல்லையா. ஸோ இந்த சி நேம் ரெக்கார்ட்ஸில் நேம் வந்து இதில் என்ன சொல்லுது, சி நேம் வந்து இது கொடுத்துருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் நேமில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது அது கேட்குறது வந்து சி நேம் டெஸ்டினேஷன் டார்கெட்டு. ஸோ இது கொடுத்துருக்க டார்கெட்டை இந்த ரெண்டாவது இடத்துல சேவ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு எல்லாம் பண்ண பிறகு இங்கே வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டு இதோட கனெக்ட் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டர் ஐடி காட்டி நான் தான் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டு, நான் தான் இந்த ஓட் போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நான் தான் இந்த வெப்சைட் ஓனர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சி நேம் ரெக்கார்ட்ஸை சேவ் பண்ணி பாருங்கள் இந்த கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குன்னு அதை புரிய வைக்கிறோம். ஸோ அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் தான் ஓனர்னு சொல்லிட்டு உங்கள் வெப்சைட்டை கனெக்ட் பண்ணிடும். ஸோ கனெக்ட் பண்ண உடனே உங்கள் வெப்சைட்டை ஃபுல்லுமே இது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் வந்துட்டு கூகுள் சர்ச் கன்சோலோட பர்பஸ் என்ன, ஸோ இது வழியாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், என்னென்னலாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னென்னலாம் தடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் சர்ச் கன்சோலில் உலகில் உள்ள அனைத்து வெப்சைட்டையுமே கண்டிப்பாக வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், நம்மளால் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ண முடியாது. கூகுள் பேனலைஸ் பண்ண வச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் நிறைய வெப்சைட்டை ஒரே இதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச் கன்சோல் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டுமே பேனலைஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்ரி வெப்சைட்க்கு செப்பரேட் சர்ச் கன்சோல் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டிப்ஸ். ஸோ நாங்களாம் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ஒரு சர்ச் கன்சோல் இருக்கிற பிரச்சனை ஒன்று ஆனிச்சுன்னா எல்லாமே போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே யூடியூப் சேனல் நிறைய மல்டிபிள் ஆட்சன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆனால் கூட யூடியூப் சேனல் எல்லாமே பாதிக்கும் இல்லையா. அது மாதிரி ஒரே இதுக்குள்ளே எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் பாதிச்சிச்சு. அதனால் வந்து ஒரு சர்ச் கன்சோல் ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்க, அடுத்த வெப்சைட்க்கு வேறு சர்ச் கன்சோலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே இதெல்லாம் நிறைய இது கனெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மளோட ஒன் ஆஃப் த வெப்சைட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழியாக நம்ம என்னெல்லாம் சர்ச் கன்சோலை செக் பண்ணலான்ட்டு ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக இன்னைக்கு கிளாஸில் சர்ச் கன்சோல் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர்வியூ போனீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸில் நம்ம வந்து ஃபுல் ரிப்போர்ட் போயிட்டு ஒவ்வொரு மந்த் வைஸு, டே வைஸு, வீக் வைஸுன்னு சொல்லிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ கிளிக்ஸை பேஸ் பண்ணி வெப் சர்ச் கிளிக்ஸ், அதாவது ஒருத்தர் கிளிக் பண்ணானா ஒரு கிளிக்கு, கூகுளில் சர்ச் பண்ணி ஒருத்தர் வராங்கன்னா ஒருத்தர் கிளிக் பண்ணி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் ரிப்போர்ட் போகலாம். ஓவர்வியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூவில் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த லெஃப்ட் சைடில் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ டிராஃபிக் கிடச்சிச்சு, கடைசி 7 நாளில் எவ்வளோ பேர் நம்மளை கிளிக் பண்ணி வந்தாங்க, 3 மந்த்ஸில் எவ்வளோ கிளிக் பண்ணி வந்தாங்கன்னு இருக்குது. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்னால நாங்கள் எஸ்யூலாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து ஒரு சூப்பரான வெப்சைட்னா 50,000 பேர் 1,00,000 பேர் லாஸ்ட் 3 மந்த்ஸில் கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேர் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இம்ப்ரெஷன் அப்படின்னா எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். சிடிஆர்னா கிளிக் த்ரோ ரேட்டு, அதாவது எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் போட்டால் சிடிஆர் கிடச்சிரும். ஸோ 17% தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க அவுட் ஆஃப் 100 பீப்புளில். ஆவரேஜ் பொசிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கீவேர்டும் எவ்வளோ ரேங்க் ஆகிருக்கோ அதோட ஆவரேஜ் பொசிஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 கீவேர்டு நீங்கள் ரேங்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு கீவேர்டு 10வது பேஜில் இருக்குது, 10வது பொசிஷனில் இருக்குது, இன்னொரு கீவேர்டு வந்து 20வது பொசிஷனு, இன்னொன்று 15வது பொசிஷன்ஸு. ஸோ எல்லா பொசிஷனையும் ஆவரேஜ் பண்ணோம்னா 34.1 பொசிஷனில் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ்லேயே ஒவ்வொரு 6 மந்த்ஸு 12 மந்த்ஸு கஸ்டமைஸ்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சர்ச் டைப்பில் வெப்பு, இமேஜு, வீடியோ நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது.
ஸோ பொதுவாக வந்துட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெப்சைட்டை மட்டும் நம்ம சர்ச் பண்ணல. ஸோ இதில் எக்கச்சக்கமான சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ChatGPT அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ChatGPT சம்மந்தப்பட்ட எல்லா ரிசல்ட்டும் கொடுக்குறது தான் ஆள். நான் ChatGPT சம்மந்தப்பட்ட இமேஜை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இமேஜ் சர்ச், நியூஸ் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ChatGPT சம்மந்தப்பட்ட நியூஸ் மட்டும் வரும். ஷாப்பிங் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ChatGPT யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சில இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் டிவைஸு ஏதாவது இருக்குன்னா சர்ச் போட்டது அந்த மாதிரி ரெலவெண்ட்டாக ஷாப்பிங் ரிலேட்டடாக வரும். வீடியோஸ்னால் அது ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும். இதில் வீடியோவில் 2 டைப் பிரிச்சிருக்காங்க சர்ச்சில், ஷார்ட் வீடியோ ஒன்று, லாங் வீடியோ ஒன்று. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ வெப் சர்ச், இமேஜ் சர்ச், ஃபோரம் சர்ச், ஃப்ளைட் சர்ச், ஃபினான்ஸ் சர்ச், ஷாப்பிங் சர்ச், நியூஸ் சர்ச்னு சொல்லிட்டு கூகுளே எத்தனை சர்ச் இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ வருடங்களாக நம்ம எல்லோரும் வந்து எந்த சர்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூகுளோட ஆல் சர்ச் தான். ஸோ கூகுளில் எல்லாமே ரிசல்ட் வரக்கூடிய சர்ச்சை தான் நம்ம பொதுவாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸில் சர்ச் கன்சோலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு டிவைட் பண்ண முடியும். ஸோ வேர்ப் சர்ச்சில் எவ்வளோ டிராஃபிக் கிடச்சிச்சு, இமேஜில் எவ்வளோ கிடச்சிச்சு, நியூஸ் செக்ஷனில் எவ்வளோ கிடச்சின்னு சொல்லிட்டு வி கேன் டிவைட் த சர்ச் கேட்டகரி இன் த கூகுள் சர்ச். ஸோ இதை வச்சு நம்மளால் வெப்சைட்டை மட்டும் எவ்வளோ பண்ணாங்க, ஸோ இமேஜ் வழியாகவும் நம்மளுக்கு டிராஃபிக் கிடைக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு யோஸ்ட் ரேங்க் மேத்தில் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறனால மட்டும்தான் உங்களுக்கு இமேஜ் வழியாக உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கிடைக்கும். ஸோ டிராஃபிக் இன் த சென்ஸ் அந்த ஆடியன்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை பார்ப்பாங்க. வெப்சைட்டை கிளிக் பண்ணியோ இமேஜை கிளிக் பண்ணியோ, இப்போ ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்தாவே அது ஒரு ஆடியன்ஸ் அண்ட் டிராஃபிக்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இமேஜை பொறுத்த வரைக்கும் ஆல் டெக்ஸ்ட்டில் ChatGPT கொடுத்தா தான் என்ன பண்ணணும், ChatGPT அதை போட்டு சர்ச் பண்ணால் உங்கள் இமேஜ் காட்டும். ஸோ இது வழியாக இது இங்கே கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு விசிட்னு கொடுத்தா உங்கள் வெப்சைட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இமேஜ்லேருந்து எவ்வளோ டிராஃபிக் கிடச்சிச்சு, வீடியோலேருந்து எவ்வளோ டிராஃபிக் கிடச்சிச்சு, நியூஸில் எவ்வளோ கிடச்சின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்து டிவைட் பண்ண முடியும். ஈவன் தோ வி கேன் கம்பேர் த சர்ச் ரிசல்ட்ஸ் ஆல்சோ பை யூஸிங் திஸ் கேட்டகரி. ஸோ வெப்சைட் சர்ச் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இமேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கூட அட்வான்ஸாக ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சில ஆட்-ஆன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ மேஜராக இருக்கக்கூடியது மட்டும் பாருங்கள். ஸோ இதை வச்சு வெப்சைட்க்கு எவ்வளோ பேர் வராங்கங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு 16 months கொடுக்கலாம். ஸோ ஓவராலாகவே இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 months தான் இருக்குது, 2-3 months தான் ஆக்டிவாகவே இருக்குது நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 17 பேர் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு SEO பண்ணல, சும்மா ஆர்கானிக்காக ஒரு 17 பேர் வந்திருக்காங்க. ஸோ இல்லை குவேரிஸ்ன்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வழியாக தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி சேலம், வெப்சைட் டிசைனிங் கம்பெனி சேலம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான டாப் குவேரிஸ் வந்து குவேரிஸ்னால் என்னென்னா என்ன மாதிரி சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கு. கூகுளில் வந்து என்ன சர்ச் பண்ணுறாங்க, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சர்ச் பண்ணாங்கன்னா சார் நாம் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எழுதியிருக்கோம் அப்படின்னு நம்ம வெப்சைட் இங்கே வந்துச்சுன்னா கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கான்னு அர்த்தம். ஸோ எந்த குவேரிஸ் வழியாக வந்திருக்காங்க, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டாப் குவேரிஸில் எல்லா குவேரிஸும் காட்டும். ஸோ இதை வச்சு நம்ம எந்தெந்த கீவேர்டுக்கு நம்மளுக்கு டிராஃபிக் கிடைக்கிது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நம்ம செக் பண்ண முடியும். பேஜஸ் போனீங்க அப்படின்னா எந்தெந்த பேஜஸ்க்கு அதிகமான கிளிக்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கு, ஸோ எந்த பேஜை அதிகமான பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எந்த பேஜை அதிக பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த பேஜஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஓவராலாக நம்ம வெப்சைட்டில் 500,000 பேஜ் இருக்குன்னா எந்த பேஜுக்கு அதிக டிராஃபிக் கிடச்சிருக்கு, அத்தாரிட்டி கிடச்சிருக்கு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்டருந்து கிடச்சிருக்குங்கிறத நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க, அதாவது டிராஃபிக் கிளிக்ஸ் கிடைக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் வித் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் கிளிக்ஸோட. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் பேசிஸ் கம்பெனிங்கிறனால இந்தியாவிலேருந்து தான் நம்மளுக்கு அதிகமான கிளிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. டிவைசஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏகப்பட்ட டிவைசஸ் இருக்குது, டேப்லெட்ஸ், டெஸ்க்டாப், மொபைல் ஃபோன்ஸ்னு சொல்லிட்டு நிறையா நோட் புக் நிறையா வந்துருச்சு இல்லையா. ஸோ எந்த டிவைஸ்லேருந்து வந்திருக்குன்னா ஒன்று டெஸ்க்டாப்லேருந்து இன்னொன்று மொபைல்லேருந்து வந்திருக்கு. அது சர்ச் அப்பியரன்ஸ். ஸோ சர்ச் அப்பியரன்ஸ்னால் வீடியோவிலேருந்து அப்பியர் ஆகி வருதா, இமேஜ் அப்பியரன்ஸ்லேருந்து கிடைக்குதா, ஸோ எந்த மாதிரி அப்பியர் ஆகுது நம்ம வெப்சைட்டு கூகுளில் அப்படிங்கிறது சர்ச் அப்பியரன்ஸ் காட்டும். டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த டேட்டில் அதிக கிளிக்ஸ் வந்திருக்குங்கிறது we can verify. எக்ஸாம்பிளுக்கு தீபாவளிக்கு ரிலேட்டடாக நம்ம நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறோம் நம்ம வெப்சைட்டில். இப்போ தீபாவளி பட்டாசு சேல் பண்ணுற ஒரு வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு எந்த டேட்டில் டிராஃபிக் கிடச்சிருக்கும், அப்போ தீபாவளி இருக்கக்கூடிய லாஸ்ட் 1 week ஃபுல்லுமே டிராஃபிக் பயங்கரமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுவுமே இந்த இடத்துல ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எந்த டேட்டில் நம்மளுக்கு எவ்வளோ கிளிக்ஸ் அதிகம் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வழியாக அக்யூரேட்டாக நம்ம வெப்சைட்டை கனெக்ட் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டூல்ஸில் நான் வேறு சொல்லுவேன். இது வந்து நம்ம வெப்சைட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெப்சைட்டை ஃபுல்லுமே அனலைஸ் பண்ணிக்கலாம். இதே காம்படிட்டர்னா அதுக்கு வேறு டூல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம வெப்சைட்டை நாமளே அனலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ்.
கூகுளே வந்து கொடுத்துருக்கிற டூல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூவில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ்க்கான மீனிங்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னங்கிறத நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இண்டெக்ஸிங்னா என்ன, கூகுளில் நம்ம வெப்சைட் வந்து இண்டெக்ஸ் ஆகணும். நம்ம பண்ணுற பேக்லிங்ஸ்லேருந்து நம்ம வெப்சைட்லேருந்து ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டும் இண்டெக்ஸ் ஆகணும். ஸோ இண்டெக்ஸ்னால் என்ன, கூகுளோட டேட்டா பேஸ்க்கு போணுச்சுன்னா அதுதான் இண்டெக்ஸு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என் வெப்சைட் வந்துட்டு ஒரு 200 பேஜ் இருக்குன்னா அத்தனை பேஜும் இண்டெக்ஸ் ஆகிருக்கணும் இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக சைட் கோலன் போட்டு நம்ம வெரிஃபை பண்ணுவோம். சைட் கோலன் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிஸ்.in அப்படின்னு போட்டு வெரிஃபை பண்ணுவோம். ஸோ வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எல்லா வெப் பேஜும் 40 பேஜ் இருக்குது. ஸோ நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி 40 பேஜ் இருக்குன்னா 40 பேஜுமே கூகுள் இண்டெக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு இண்டெக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணால் அந்த பேஜை மட்டும் சைட் கோலன் போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு போர்ட்ஃபோலியோன்னு ஒரு பேஜ் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம பண்ண டிசைன்ஸ்லாம் இன்னும் நிறைய ஆட் பண்ணல. நம்ம ஒரு மாதத்துக்கு 15 வெப்சைட் பண்ணுறோம். ஸோ இந்த வெப்சைட்டே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால ஆட் ஆகாமல் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ பேஜ் இண்டெக்ஸ் ஆகிருக்கா இல்லையா, அதாச்சும் கூகுளோட டேட்டா பேஸில் இந்த வெப்சைட் ஆட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா சைட் கோலன் போட்டு இந்த பேஜை போட்டிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ காட்டுது. ஸோ சப்போஸ் இது இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி காட்டாது. ஸோ இதுதான் வந்து கூகுளோட டேட்டா பேஸில் ஆட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இண்டெக்ஸிங் இஷ்யூஸ் வந்து டெக்னிக்கல் இஷ்யூலையும் சரி ஆன் பேஜ் இஷ்யூலையும் சரி பொதுவாகவே ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுளோட டேட்டா பேஸில் நீங்கள் 1000 பேஜ் வச்சுருக்கீங்க, 500 பேஜ் தான் போயிட்டு அவங்க இண்டெக்ஸிங்கில் ஆட் ஆகிருக்கு. மீதி 500 பேஜ் இண்டெக்ஸே ஆகலைன்னா என்ன ஆச்சு, அந்த 500 பேஜில் வந்து இண்டெக்ஸே ஆகலைன்னா ரேங்க் ஆகாது, டிராஃபிக் கிடைக்காது, அதனால் ரெவன்யூ வராது, கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க, ஸோ எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இண்டெக்ஸிங்கை நம்ம சர்ச் கன்சோல் வழியாக நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா 12 பேஜ் இண்டெக்ஸ் ஆகிருக்கு, 22 பேஜ் நாட் இண்டெக்ஸ்டு பேஜஸ்ன்னு சொல்லி காட்டியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் ரிப்போர்ட்டில் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸில் ஃபுல் ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இண்டெக்ஸிங் பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் இண்டெக்ஸ் ஆனது 12 பேஜ். ஸோ இதை 12 பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்தெந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நாட் இண்டெக்ஸில் 22 பேஜ். ஸோ 22 பேஜ் இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 404 எரர் 6 இருக்குது, பேஜ் வித் ரீடைரக்டர் 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இண்டெக்ஸ் ஆகலையோ அந்த பேஜை எடுத்துக்கலாம். நம்ம இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 6 பேஜ் என்னங்கிறது இங்கே காட்டும், ஓகேங்களா. ஸோ பிகம் எ டீச்சர் இது வந்து இண்டெக்ஸ் ஆகலை. அதே நேரத்தில் இது வந்து 404 எரரில் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் எஸ்யூ பண்ணுறதுக்கு முக்கியமான இதே இந்த சர்ச் கன்சோல் தான். ஸோ இந்த சர்ச் கன்சோலில் நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் எரர்ஸும் காட்டும். ஸோ வாட் இஸ் 404 எரர் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்க அப்படின்னா, உங்களோட ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெலீட் ஆனனால அந்த இடத்துல ஒரு எரர் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த எரர் தான் 404 எரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம டீம் வந்துட்டு பிகம் எ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் வந்து எழுதியிருக்காங்க, பட் அதை டெலீட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் தான் 404 எரர். ஸோ அதை வந்து இந்த இண்டெக்ஸிங்கில் அந்த 404 எரர் ஆயிடுச்சுன்னா என்னாச்சு, அந்த இடத்துல பேஜே இல்லை. அப்போ கூகுளில் இண்டெக்ஸ் ஆகும், அந்த பேஜ் ஆகாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல 404 எரரும் இருக்குது, நாட் இண்டெக்ஸிங் இருக்குது. ஸோ அந்த எரரை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத டெக்னிக்கல் இஷ்யூவில் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்ன எரர்ஸ்லாம் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பேஜ் வித் ரீரைட் எரர், சர்வர் எரர் இருக்குது, 404 எரர் இருக்குது, நோ இண்டெக்ஸ் டேக் எரர் இருக்குது, க்ராலர் எரர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை வரும். 3 இது பார்த்தோம் அப்படின்னா க்ரால் பண்ணவே இல்லை, கூகுள் வந்து பார்த்துருக்கு பட் க்ரால் பண்ணவே இல்லை. ஸோ அந்த பேஜில் இங்கே இருக்குது, பட் அதுவுமே 404 எரர் இருக்கா லைவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கோச் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதுவுமே 404 எரர்னால தான் அது வந்து இண்டெக்ஸ் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ என்னென்னலாம் எரர்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த எரர்ஸ்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இந்த 22 நாட் இண்டெக்ஸ் போயிட்டு எல்லாமே க்ரீன் கலரில் இண்டெக்ஸ் மட்டும் நம்மளுக்கு காட்டும். ஸோ இதை வச்சு தான் நம்ம எரரை வந்து இந்த இதை செக் பண்ணி நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இண்டெக்ஸ்ட் அண்ட் நாட் இண்டெக்ஸை செக் பண்ணி நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து வெப்சைட்டோட எரர்ஸு இண்டெக்ஸ் அண்ட் நாட் இண்டெக்ஸ் பேஜை பார்க்கறதுக்கான ஓவர்வியூவில் இருக்கும். ஸோ இது வழியாக ஓவர்வியூவை இங்கேயும் கிளிக் பண்ணி போய்க்கலாம், செப்பரேட்டாகவும் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஓவர்வியூவில் கிளிக் பண்ணால் எங்கே போய் பாயிண்ட் ஆகுதுங்கிறது ஒரு டைம் நான் காட்டிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறேன். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மொபைல் அண்ட் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்பீடாக இருக்கா, இந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் டேட்டா காட்டும். பட் இதில் இந்த டேட்டா இல்லை. இப்போ HTTPS அப்படிங்கிறது என்னென்னா செக்யூர்ட் சர்வர் இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டியிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாமே. அதாவது பாதுகாப்பாக இருக்கா அப்படின்ட்டு பேர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க போலீஸ்னால்,
அப்போ சுற்றியும் போலீஸ் இருக்காங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி HTTPS அப்படிங்கிற சர்வரை லைசன்ஸை வாங்கினாதான் நம்ம வெப்சைட் பாதுகாப்புனே மக்கள் நினைப்பாங்க. ஸோ அந்த சர்வர்லாம் பாதுகாப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல காட்டுது, எல்லாமே HTTPSல தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெப்சைட் போனோம் அப்படின்னா நம்ம வாங்கும்போதே இந்த லைசன்ஸை வாங்கிடணும். HTTPS அப்படிங்கிறது SSL, சரிங்களா, SSL சர்டிஃபிகேட். அது வந்து செக்யூரிட்டிக்கான சர்டிஃபிகேட்டு. அப்போ இது வந்து ஒரு இப்போ எப்படி ISO சர்டிஃபிகேட்டு, இப்போ ப்ரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட் நம்ம வாங்குறோமோ ஒரு வெப்சைட்க்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து SSL சர்டிஃபிகேட். ஸோ அது நம்ம டொமைன் வாங்கும்போதே, ஹோஸ்டிங் வாங்கும்போதே அதையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை க்ளவுட்ஃபேர் வழியாக SSL நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ SSL இருக்குது, பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், இதோட டேட்டா அங்கே இல்லை. என்ஹான்ஸ்மெண்ட் நம்ம எதாவது இம்ப்ரூவ் பண்ணோம்னா அதுவும் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட், இது வந்து நியூ வெப்சைட்டாக இருக்கனால அது எதுவும் நம்மளுக்கு காட்டலை. ஸோ இதுவே 1 வருட வெப்சைட்டு 5 வருட வெப்சைட்டை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோர் டேட்டாவை ஓவர்வியூவில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸாக பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்குது இன்சைட்ஸ். ஸோ இன்சைட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேஜோட இன்சைட்ஸ் ரொம்ப டீப்பாக அனலைசிஸ் பண்ணி கொடுக்கும், சரிங்களா. பட் இது வந்து பீட்டா டெஸ்ட்டில் இருக்குது. பீட்டா டெஸ்ட் அப்படின்னு என்னென்னா, புதுசாக வந்து ஒன்று விட்டுருப்பாங்க, பட் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக விட மாட்டாங்க. அது வந்து ஒரு பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் ஆடே வந்து வரப்போகுது. வாட்ஸ்அப்பில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்க போகிறோம், பட் அது பீட்டா டெஸ்ட்டில் தான் இருக்குது. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எங்கேயும் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்க்கல. மேபி நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பீட்டா டெஸ்டிங்கில் அதை லான்ச் பண்ணிட்டாங்க. த்ரெட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேட்டாக்குள்ளே த்ரெட்டு நிறைய இருக்குது இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், த்ரெட்டு, மெசஞ்சர் நிறையா இருக்குது இல்லையா. வாட்ஸ்அப்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது பீட்டா டெஸ்ட்டில் தான் இருக்குது, இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் இன்சைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அது பீட்டா டெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது எனேபிள் ஆன பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸை உள்ளே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த டேட்டா வந்து எதுவும் இல்லை, அதனால் இது விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ஏதாவது டேட்டா காட்டுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் இதில் இல்லை, ஏன்னா இது நியூ வெப்சைட் இல்லையா. ஸோ அதனால் எந்த டேட்டாவும் இதுக்கிட்ட இல்லை, எந்த கிளிக்ஸும் இது வந்து ரொம்ப இன்சைட்ஸ் டீப்பாக எதுவும் காட்டல. இது வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வெப்சைட்டாக இருந்தால் இன்சைட்ஸில் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் காட்டியிருக்கும். ஸோ டீப் அனலைஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை காட்டுற மாதிரி இந்த வெப்சைட் எதுவும் இல்லை. இது வந்து நியூவான வெப்சைட் தான். அடுத்து பர்ஃபார்மன்ஸ், போன டைம் நம்ம அந்த ஓவர்வியூவில் ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ அங்கே கிளிக் பண்ணி வரலாம். அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் இந்த ரிப்போர்ட்க்கு வந்துடுவீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா URL இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது தான் ஒரு வெப்சைட்டோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது, சரிங்களா. YAScroll.com இதுதான் நம்ம கோயம்புத்தூரோட வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம ஏதாவது இண்டெக்ஸ் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு யூஆர்எலையும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் இண்டெக்ஸ் ஆகலைன்னா அதை ரிக்வஸ்ட் கொடுத்து கூகுளை இண்டெக்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ஷன் சர்ச் கன்சோலில் தான் இருக்குது. ஸோ URL இன்ஸ்பெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சர்வீஸ் பேஜ், ஸோ இது வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ URL இன்ஸ்பெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு இங்கே URL போட்டுட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ இது கூகுள் இண்டெக்ஸ் ஆகிருக்கா இல்லைன்னு செக் பண்ணும். ஸோ URL ஆன் கூகுள் இண்டெக்ஸ் ஆகிருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு காட்டுது. ஒரே நிமிஷம், ஒரு கால் ஒன்று வருது. ஹலோ சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். மேம் நான் கரெக்டாக ஒரு கிளாஸில் இருக்கேன் மேம், முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிடுங்க எனக்கு. ஓகே மேம். ஸோ URL இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு நத்திங் பட் வந்து ஒரு கூகுளோட உங்கள் வெப்சைட் வந்துட்டு பர்டிகுலர் URL இண்டெக்ஸ் ஆகிருக்காலும் வெரிஃபை பண்ணுறது. ஸோ இதை தான் நான் மேனுவலாக எப்படி சொல்லி கொடுத்தேன், இண்டெக்ஸிங் செக் பண்ணுறதுக்கு சைட் கோலன் போட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சர்ச் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சைட் கோலன் போட்டு இண்டெக்ஸிங் செக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒரு நார்மல் பீப்புள் வந்துட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா ஜென்ரலாக சர்ச் பண்ணிட்டு போவோம், விஜய் பயோகிராஃபி, சும்மா இந்த மாதிரி சர்ச் பண்ண தெரியும். ஸோ நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க, எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கூகுளில் எப்படி சர்ச் பண்ணால் என்ன கிடைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் நிறையா இருக்குது, அதை நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன், அதெல்லாம் யூஸ் பண்ண பழகிக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக எனக்கு ஒரு PPT வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபைல் டைப் :PPT அப்படின்னு போடுறேன்னா இப்போ எனக்கு PPT வந்து இருந்துச்சுன்னா கிடைக்கும், ஆல் கொடுங்க, ஷார்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ PPT எதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதோட ஸ்லைடு வந்து கிடைக்கும்.
டேரெக்டாக பிபிடியோட பேஜுக்கு போய் டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் போயிட்டு பார்க்க தேவை. பார்த்தீங்கன்னா பிபிடி எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரே செகண்டில் டிஜிட்டல் மார்ட் ரிலேட்டாக இருக்கக்கூடிய பிபிடி ஒன்று எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சிங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபைல் டைப்பை கூட நம்மளால் எடுக்க முடியும். இதெல்லாம் தான் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த மாதிரி சர்ச் பண்ணால் எப்படி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு பேர் தான் கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இது வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இல்லை, எந்த மாதிரி சர்ச் பண்ணால் எப்படி கிடைக்குங்கிறது. இப்போ இதே வந்து எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் போடுறேன். ஸோ இதுதான் வந்து சர்ச். இப்போ பிடிஎஃப் மட்டும்தான் கீழே வரும். இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணால் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு இதெல்லாம் வந்து இந்த சர்ச் ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் நிறையா வந்து சாம்பிள் பிபிடி, பிடிஎஃப், ரிப்போர்ட்டு, கொட்டேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாத்தையும் இந்த சர்ச் ஆப்ரேட்டர் வச்சு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொன்னேன். ஸோ அதுக்காக தான் சைட் கோலன் எதுக்கு போடுறோம், ஒரு வெப்சைட் வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணுறது. ஸோ அதை வந்து சர்ச் கன்சோலில் டேரெக்டாக செக் பண்ணுறது தான் அந்த இது. இப்போ இதில் போட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் வழியாக போகணுன்னா யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் மேலே போட்டிங்கன்னா யூஆர்எல் ஆன் கூகுள் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதே யூஆர்எல் கூகுளில் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே ரிக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இங்கே ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸிங் இஷ்யூஸ் வந்து நவடேஸ் வந்து எவ்ரி பீப்புள் ஆர் ஃபேஸிங். ஸோ வந்து ஒன்று வெப்சைட் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், அவங்க உள்ளே யூஸ் பண்ணுற கண்டென்ட் ஏஐ கண்டென்ட், ஸ்பிண்டு கண்டென்ட்டு, காப்பி பேஸ்ட் கண்டென்ட்னு சொல்லிட்டு வெப்சைட்டே குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எரர்ஸ் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறனால உங்களோட வெப்சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக வீக் ஆயிரும். சரிங்களா? ஸோ வந்து 1000 பேஜ் இருக்குன்னா 1000 பேஜுமே இண்டெக்ஸிங் ஆகிருக்கணும். அப்படி 500 தான் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வீக் ஆயிரும். அப்போ ரேங்கிங்கும் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிரும். ஸோ எவ்ரி பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கணும், கூகுள் டேட்டா பேஸ்க்கு போயிருக்கணும். ஸோ அதுக்காக தான் சர்ச் கன்சோலில் யூஆர்எல் இன்ஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் ஆகலையோ அதை வந்து இது பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இண்டெக்ஸிங் அப்படிங்கிற ஒரு தனி ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே 4 செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று பேஜஸ். ஸோ பேஜஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எதெல்லாம் இண்டெக்ஸ் ஆகிருக்கு, இதனால் இண்டெக்ஸ் ஆகலை, அதுக்கான எரர்ஸ் என்ன, எந்த ப்ராப்ளம்னால அது இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்த்த வரைக்கும் 404 எரர்ஸ் அண்ட் சர்வர் எரர்ஸ்க்கு சொல்லி ஒரு சில இது இருக்குது. ஸோ அந்த எரர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 22 நாட் இண்டெக்ஸ்ட் எரர் போயிட்டு இண்டெக்ஸ் ஆயிரும். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூவில் நம்ம இதை தான் பண்ணுறோம். ஸோ என்னென்ன எரர்ஸ்ன்னு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. ஓகேவா? ஸோ அடுத்து வீடியோஸ். இப்போ நம்ம வெப்சைட்டில் வீடியோஸ் எதாவது யூஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ பேஜ் இருக்குது அப்படின்னா அது எதாவது கூகுள் இண்டெக்ஸ் ஆகிருக்குன்னா அந்த இண்டெக்ஸையும் காட்டும். நோ வீடியோ இண்டெக்ஸ்னால் ஒரு வீடியோ வந்து இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்கணும் வெப்சைட்டில் யூஸ் பண்ணது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன, வீடியோ இஸ் நாட் ஆன் வாட்ச் பேஜ். ஸோ இது என்ன எரரு, அந்த வீடியோ வந்து இந்த YScroll.comல யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த வீடியோ ஃபைல் எதாவது கரப்ட் ஆகிருக்கும். ஸோ வீடியோஸ் ஏதாவது இமேஜஸ் ஏதாவது இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா கூட அதை வெரிஃபை பண்ணி நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். அடுத்து சைட் மேப்ஸ். ஸோ சைட் மேப்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்க்கும் தான் கண்டிப்பாக சைட் மேப் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ சைட் மேப் அப்படின்னு என்னென்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் யுவர் ஆல் வெப்சைட் ஆர் வெப் பேஜஸ். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட எல்லா பேஜ் யூஆர்எலையும் டினோட் பண்ணுற ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு மாஸ்டர் அண்ட் மேஜர் யூஆர்எல் தான் சைட் மேப் யூஆர்எல். ஸோ அதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆன் பேஜ் எஸ்ஓவில் யூஸ் பண்ணக்கூடிய யோஸ்ட் அண்ட் ரேங்க் மேப் பிளகின் யூஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக சைட் மேப் வந்து க்ரியேட் ஆகிரும் அந்த பிளகின் யூஸ் பண்ணும்போதே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை போட்டுட்டு சைட் மேப் .xml போடுங்க. போட்டிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜ் யூஆர்எல்ஸும் இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் யூஆர்எலை நம்ம சைட் மேப்பாக சப்மிட் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு இதாயிரும். ஸோ இவர் வந்து சைட் மேப் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யோஸ்ட் எஸ்இஓ வந்து பண்ணோம்னா அது வேறு மாதிரி காட்டும், இது ஜென்ரலாக சப்மிட் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி காட்டுது. ஓகேவா? ஸோ இது ஒரு வழி. ஸோ யோஸ்ட் எஸ்இஓ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி காட்டுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற சாம்பிள் வெப்சைட் வந்து postonTop.com கொடுத்துருக்கோம். ஸோ அதில் யோஸ்ட் எஸ்இஓ வச்சு சைட் மேப் ஜென்ரேட் பண்ணியிருந்தா எப்படி காட்டும், சைட் மேப் .xml. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யோஸ்ட் எஸ்இஓ ஜென்ரேட் பண்ண சைட் மேப் யூஆர்எல்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட் மேப்குள்ளே ஒவ்வொரு போஸ்ட், அதாவது உள்ளே போகிற கண்டென்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கான யூஆர்எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. பேஜஸ், கான்டெக்ட் அபோட்டஸ் பேஜ், அந்த மாதிரி பேஜஸ் இருக்குல்ல அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. என்னென்ன பேஜ் இருக்கோ அந்த பேஜஸ்லாம் இருக்குது. அடுத்து கேட்டகரி பேஜ், கேட்டகரி தனித்தனியாக க்ரியேட் பண்ணிருப்போம் அந்த கேட்டகரி பேஜ். இது மாதிரி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜோட யூஆர்எலும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா போயிட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா பாசிபிளா,
யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்து யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் 1 or 2 மிஸ் ஆகுதுன்னா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணலாம். நம்ம 1000 பேஜ் வச்சுருப்போம், ஒரு 1000 பேஜையும் ஒவ்வொன்றா போட்டு யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது இண்டெக்ஸ் ஆகலை, கூகுள் டேட்டாபேஸ்க்கு போய் சேரலன்னு சொல்லிட்டு கூகுள் கிராலரை அகைன் கிரால் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இல்லை, 1000 பேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்காக தான் சைட் மேப் சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யோஸ்ட் எஸ்இஓ மூலம் நம்ம சைட் மேப் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சைட் மேப் யூஆர்எல் வந்துட்டு இங்கே சப்மிட் ஆயிரும். ஸோ இங்கே சப்மிட் ஆன பிறகு கூகுளோட கிராலர் என்ன பண்ணும், சைட் மேப்பில் இருக்கக்கூடிய நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜ் யூஆர்லையும் போய் கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இது வந்து கிரால் பண்ணியிருக்கு, சைட் மேப் யூஆர்எலை வச்சு கிரால் பண்ணும்போது 20 பேஜை டிஸ்கவர் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இண்டெக்ஸிங் அப்படிங்கிறத சைட் மேப் வந்து கண்டிப்பாக உலகத்தில் உள்ள அனைத்து வெப்சைட்டுக்கும் சப்மிட் பண்ணணும். உலகத்தில் உள்ள அனைத்து வெப்சைட்டும் சர்ச் கன்சோலில் கனெக்டும் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு வி கேன் கண்ட்ரோல் அவர் வெப்சைட் யூஸிங் சர்ச் கன்சோல். ஸோ சைட் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் ஆகாதெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து ரிமூவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிமூவல்னால் என்னென்னா, தேவையில்லாத யூஆர்எல், அவுடேட்டட் கண்டென்ட்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த யூஆர்எல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த யூஆர்எல் வந்து தப்பாக இருக்குது, இல்லை காப்பி பேஸ்ட்டு, இல்லை அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பேஜ். ஸோ உங்கள் வெப்சைட்டில் இப்போ கிளைண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து எனக்கு யூஸே இல்லை, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. ஸோ இது வேண்டான்னு நினைக்கிறேன், இது வந்து வேஸ்ட் பேஜ் தான் எனக்கு. ஸோ எக்ஸாம்பிள் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் இப்படி இருக்குது. ஸோ பொதுவாக இந்த பேஜே எனக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னா இந்த பேஜை நம்ம அவங்க டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லிடலாம். ஸோ அதுதான் வந்து ரிமூவல் ரிக்வஸ்ட். இதை போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அன்னெசரியான பேஜஸ்ஸு, அவுடேட்டட் கண்டென்ட் இருக்கக்கூடிய பேஜஸ்லாம் நம்ம நியூ ரிக்வஸ்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸிங்க்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஓவரால் ஆப்ஷன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோர் வெப் விட்டல்ஸ் அண்ட் HTTP, இதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸை குறிக்கிறது. ஸோ கோர் வெப் விட்டல் அப்படின்னா என்னென்னா, ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து எந்தளவுக்கு லோட் ஆகுது, அதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துக்குது, எதனால் டிலே ஆகுது, ரொம்ப லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் உங்கள் வெப்சைட்டில் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து கோர் வெப் விட்டல். அதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை குறிக்கும். இப்போ நான் லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஆகி வந்துச்சு இல்லையா? ஸோ ஒரு வெப்சைட்லாம் ரொம்ப நேரம் பிளாங்க் ஆகிட்டு தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது ஃபஸ்ட் எடுத்தோன்னா லோட் ஆகி வருது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு FCP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். LCPங்கிறது லார்ஜ் கண்டென்ட்டை வந்து லோட் ஆகி வரும். சரிங்களா? ஸோ இப்போ லோட் ஆகும்போது ஒரு சில இந்த இமேஜ் வந்து ஃபைல் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இதை லோடிங் ஆப்ஷன்ஸை குறைக்கும். ஸோ இதுதான் வந்து கோர் வெப் விட்டல் அப்படிங்கக்கூடிய யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒரு யூசர் வராங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கோர் வெப் விட்டல் வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். பட் நம்மகிட்ட டேட்டா இல்லை இதில். சரிங்களா? HTTPS அப்படிங்கிறது எல்லா யூஆர்எல்ஸும் HTTPSஓட இருக்கா? ஸோ நம்ம யூஆர்எல் பார்த்தோம் அப்படின்னா HTTPS சர்வரோடு தான் இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பேஜ் யூஆர் அப்படி இல்லைன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ செக்யூர்டு லைசன்ஸ் நம்ம வாங்கியிருக்கிறனால எல்லா யூஆர்எல்லையும் HTTPS போட்டு தான் வரும். இப்போ எந்த பேஜ் நான் கிளிக் பண்ணாலுமே மேலே பாருங்கள் HTTPS போட்டு தான் வருது இல்லையா? ஸோ அதில் ஏதாவது மிஸ்ஸிங் ஆகுதா, எரராக இருக்காங்கிறத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ கோர் வெப் விட்டல்ங்கிறது ஒரு யூசர் வந்து வெப்சைட்டை பார்க்கும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு. HTTPSங்கிறது அவனோட செக்யூரிட்டி சர்வர் லைசன்ஸ் வந்து எல்லா பேஜுக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ மேனுவல் ஆக்ஷன்ஸ் இல்லை நோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ மேனுவல் ஆக்ஷன் அப்படிங்கிறத நாம் வந்து என்ன சொல்லுவோம்னா பெனால்ட்டி இல்லை பெனலைஸ்ட் ஆகிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன் போஸ்ட் ஆன் டாப்ன்ட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா கூகுளோட எந்த கைட்லைனும் ஃபாலோ பண்ணல. நான் பாட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் அதிகமாக இருக்கிறது, எக்கச்சக்கமான பேக்லிங்ஸ். ஏன்னா பேக்லிங் பண்ணால் சார் ஆங்கன்னு சொல்லிட்டாரு. நான் 1 லட்சம் 2 லட்சம் பேக்லிங் டூலை வச்சு ரோபோட்டிக் டூலெல்லாம் வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஆட்டோமேஷன் டூலை வச்சு 1 லட்சம் பேக்லிங் பண்ணிட்டேன். ஏஐ கண்டென்ட்டும் ஒன்றும் அஃபெக்ட் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் உள்ளே யூஸ் பண்ணுற கண்டென்ட்லாம் ஏஐன்னு சொல்லிட்டு கூகுளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தப்பாக SEO பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கூகுள் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா உங்களோட பெனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பெனலைஸ்ட் அப்படின்னா என்னென்னா கூகுளோட டேட்டா பேஸ்லேருந்து உங்கள் வெப்சைட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ சைட் கோலன் போட்டால் உங்களுக்கு வரணும். சப்போஸ் பெனலைஸ்டான வெப்சைட்லாம் இந்த இடத்துல வராது. இப்போ நம்ம வெப்சைட்டை சைட் கோலன் போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து பெனலைஸ்ட் ஆகலை அப்படின்னா காட்டும். பெனலைஸ்ட் ஆனிச்சுன்னா நம்ம வெப்சைட்டே டேட்டா பேஸில் காட்டாது. ஸோ அந்த எரரை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், அது எங்கே பெனலைஸ்ட் ஆகிருக்கான்னு எங்கே கண்டுபிடிக்கணும்னா சர்ச் கன்சோல் வழியாக தான். ஸோ சர்ச் கன்சோலில் லெஃப்ட் சைடில் மேனுவல் ஆப்ஷன் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா
நம்மளோட இதுக்கு ஏதாவது பெனலைஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஆயிடுச்சுன்னா இங்கே இஷ்யூஸ் காட்டும், இது மாதிரி பேக்லிங் தப்பாக பண்ணிட்டீங்க, கண்டெல்லாம் இஷ்யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ரீசனோட வந்துடும். ஸோ உங்கள் வெப்சைட்டை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிங்க, ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பெனால்ட்டி ரிமூவ் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பெனலைஸ்டான வெப்சைட்டு நம்ம என்ன தான் ரிக்வஸ்ட் போட்டு நம்மளோட பெனலைஸ்ட்டை ரிமூவ் பண்ணாலுமே அது வந்து ஒரு அஃபெக்டான வெப்சைட் தான். எக்ஸாம்பிளுக்கு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனாலோ, தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்கு போனாலோ, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணணும், அங்கே அதே மரியாதை தான் கிடைக்கும், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு இது கிடையாது, ஒரு ட்ரஸ்ட்டு அத்தாரிட்டி பொதுமக்கள்கிட்ட கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா தப்பு செஞ்சாவே முடிஞ்சிருச்சு, ஒரு மரியாதைங்கிறது கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் கூகுளோட கண்ணில் இது வந்து ஒரு தப்பு பண்ண வெப்சைட்டு, இது வந்து பெனலைஸ்டான வெப்சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன தான் எஸ்இஓ பண்ணாலும் ஒரு சூப்பரெல்லாம் ரேங்க் ஆகாது, ஓரளவுக்கு தான் ரேங்க் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெனலைஸ்டான வெப்சைட்டு பெனலைஸ் ரிமூவ் ஆனாலுமே அது பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். ஸோ பெனலைஸ்ட் ஆகாமல் பார்க்குறது தான் நல்லது. ஸோ நோய் வந்த பிறகு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது இது பண்ணுறதை தாண்டி நோய் வரத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுங்கிறது பெஸ்ட்டுங்கிற மாதிரி இந்த பெனலைஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் வெப்சைட்டை எஸ்இஓ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பேக்லிங்ஸ்லேருந்து ஆப்டிமைசேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். சரிங்களா? செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்க்கலாம். செக்யூரிட்டினா எதாவது ஹேக் பண்ணிட்டாங்க, வைரஸ் இஷ்யூஸு, அந்த மாதிரி எதாவது HTTP எரரு, இது மாதிரி செக்யூரிட்டியில் எதாவது எரர் இருந்தாலும் இதெல்லாம் காட்டும். சரிங்களா? இதுதான் வந்து செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன்ஸ்க்கான எரர்ஸு. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து லிங்க்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டாப் லிங்க்டு பேஜஸ், நம்ம வெப்சைட்ஜு வேறு எங்கெல்லாம் பேக்லிங்காக வந்து லிங்க் ஆகிருக்குங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ பின்ட்ரெஸ்ட்டு sketchweb.comல லிங்க் ஆகிருக்கு. ஸோ நம்ம பேக்லிங் பண்ணோம் அப்படின்னா டெக்கன் கிரானிக்கல், தினத்தந்தி, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து லிங்க் பண்ணியிருப்போம் இல்லையா பேக்லிங் பர்பஸ்க்காக. ஸோ நம்ம வெப்சைட்டு வெளியே இருக்கக்கூடிய எந்தெந்த சைட்லாம் லிங்க் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்டு பேஜஸ் எந்த பேஜெலாம் மற்ற இதில் லிங்க் ஆகிருக்குங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஆங்கர் டெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் ஆங்கர் டெக்ஸ்ட் ஆகிருக்குங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டோட லிங்காக இருக்கக்கூடிய மற்ற வெப்சைட் லிங்கை இந்த லிங்க்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராக்ரஸில் இருக்குது, எவ்வளோ ஜேர்னியை இது பண்ணியிருக்கீங்க, கிளிக்ஸ் எவ்வளோ கிடச்சிச்சோ அதை பற்றி கங்க்ராச்சுலேஷன் 1000 கிளிக்ஸ் கிடச்சிருச்சு, 10,000 கிளிக்ஸ் கிடச்சிருச்சு, 1 lakh கிளிக்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அதுதான் அச்சீவ்மெண்ட்ஸ். இப்போ யூடியூப்பில் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் பட்டனு, கோல்டு பட்டன் அனுப்புகிறாங்களே, அது மாதிரி இவங்க பட்டன்லாம் அனுப்ப மாட்டாங்க, ஜஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் ஒரு மெயில் ஒன்று வரும். அதுதான் இங்கே செக் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓனர்ஷிப்பை மாற்றிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து க்ரால்டு ஸ்டேட்டஸ் இருக்கும், ரோபோட்.txt பார்க்கலாம், அப்புறம் ஓனர்ஷிப்பை வெரிஃபை பண்ணி நம்ம தான் ஓனருங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். ஸோ க்ளவுட்ஃப்ளையரில் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இதில் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்து நம்ம தான் ஓனருங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசோசியேஷன்ஸ் அப்படின்னா நம்ம சர்ச் கன்சோலோட கூகுள் ஆட்ஸு, கூகுள் அனலிட்டிக்ஸை நம்ம வந்து அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அசோசியேட் பண்ணும்போது பெய்டு டிராஃபிக்னால் வரக்கூடிய விஷயங்கள், அதிலேருந்து கிடைக்கக்கூடிய டிராஃபிக்கு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கூகுள் அனலிட்டிக்ஸும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சர்ச் கன்சோல் அனலிட்டிக்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே டேட்டா வந்து அதை அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டு நான் வெப்சைட்டே மாற்றிட்டேன் அப்படின்னா அந்த புது வெப்சைட்டை போட்டு வேலிடேட் பண்ணி அப்டேட் பண்ணிடணும். ஸோ பழைய வெப்சைட் கிடையாது. இப்போ ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க, புது ஃபோன் நம்பர் மாற்றிட்டீங்க, எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுறீங்களா நான் ஃபோன் நம்பர் மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு வெப்சைட் வந்து இன்னொரு அட்ரஸ்க்கு மாறிடுச்சுன்னா அதை வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பல்க் டேட்டா எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்மளோட டேட்டா ஃபுல்லும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் டேட்டா இருக்குது இல்லையா, ஸோ நம்ம கண்ட்ரியில் கிடச்ச டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் டேட்டாஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம செட்டிங்ஸில். அடுத்து ரோபோட்.txt அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ரோபோட்.txt ஃபைல்ட்டு உள்ளே நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ரோபோட்.txt அப்படின்னா இதுதான் இந்த ரோபோட்.txt உள்ள கோடிங்கில் நம்ம எழுதியிருப்போம். எதை வந்து ரேங்க் பண்ணணும், எது இண்டெக்ஸ் பண்ணணும், எது இண்டெக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எழுதுவோம். அது டெக்னிக்கல் எஸ்இஓ, அது வந்து ரோபோட்.txt ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து அபோட்டஸ் பேஜ் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா 10 பிரான்ச் இருக்குது. ஸோ 10 பிரான்ச் இருக்கிறனால அபோட்டஸ் வந்து சேமாக தானே இருக்கும். ஸோ அபோட்டஸ்னால் என்னது, என்னை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு. சரிங்களா? ஸோ இதான் வந்து அபோட்டஸ் பேஜுன்னு வச்சுக்குவாங்க. ஸோ இதில் என்னை பற்றி இந்த மாதிரி நான் இவ்வளோ தூரம் இருக்கேன், இவ்வளோ வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது,
2 3 பிரான்ச் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் எழுதுவோம். ஸோ நம்ம வெப்சைட் தாங்கிறப்ப அதுலேயும் அதே கண்டென்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும், காப்பீடு கண்டென்ட்டாக நம்ம வெப்சைட்டு நம்ம கண்டென்ட் இருந்தாலும் கூகுள் பொறுத்த வரைக்கும் அந்த 10 வெப்சைட்டில் காப்பி பேஸ்ட் கண்டென்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம புதுசாக நம்ம யூனிக்காகவும் மாற்ற முடியாது. ஏன்னா ஒரே அச்சீவ்மெண்ட்ஸு ஒரே மாதிரி தான் நம்ம வாங்கியிருப்போம், ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தானே இருக்கும். ஸோ திரும்ப அதை சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் robot.txt ஃபைலில் இதை வந்து இண்டெக்ஸ் பண்ண வேணாம், அபோட்டஸ் பேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது கோடிங்கில் எழுதிடுவோம். ஸோ என்ன ஆகும், அபோட்டஸ் பேஜ் கூகுள் டேட்டா பேஸில் எடுத்துக்காது. ஸோ நம்ம காப்பி கண்டென்ட்டோ இல்லை ஏஐ கண்டென்ட்டோ ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அந்த பேஜ் அஃபெக்ட் ஆகிறனால அந்த வெப்சைட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அபோட்டஸ் பேஜ் காப்பி பேஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கிறனால அது டேட்டா பேஸ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் அந்த பேஜை. இப்போ மீதி இருக்கிற பேஜெலாம் ஒரிஜினல் கண்டென்ட் தானே, அதனால் நம்ம வெப்சைட்டுக்கு பாதிப்பு வராது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா robot.txt. ஸோ அதோட எரர்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரால் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும். அது க்ரால்னா ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த இண்டெக்ஸிங்க்கு டேட்டா பேஸில் கொண்டு வருது. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் ஸ்க்ரால் பண்ணி வச்சுருக்குது அப்படிங்கிற டேட்டாவை நம்ம செக் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில் போயிட்டு. ஓகேவா? அப்புறம் கடைசியாக ரிமூவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அப்படின்னு என்னென்னா, நான் கூகுள் சர்ச் கன்சோல்லேருந்து என்னோட இந்த வெப்சைட்டை ரிமூவ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ப்ராப்பர்லி ஆடட் ஒரு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை செலக்ட் பண்ணி ரிமூவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் வந்து இந்த சர்ச் கன்சோல் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கூகுள் சர்ச் கன்சோலோட ஓவரால் செட்டிங்ஸே வந்து இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டோட ஃபுல் டேட்டா பேஸை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் சர்ச் கன்சோல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் டைப் ஆஃப் பேக்லிங்ஸ் என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? இப்போ சர்ச் கன்சோலில் டவுட்டுன்னு தான் கேட்கலாம். ஸோ ஏஹெச்எஃப் வந்து கம்ப்ளீட்டாக புது கிளாஸில் போயிடலாம், ஏன்னா நிறையா ஒரே இதில் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏஹெச்எஃப் அண்டு எஸ்சிஎம்எஸ், பர்ஸ் அட்ஜஸ்ட்டு, ஸ்க்ரீமிங் ஃப்ராகு இதெல்லாம் வந்துட்டு புது இதில் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெமோ மட்டும் பார்த்துடலாம். அதுக்கான டூல்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ வந்து குரூப் பை டூல் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு டூல் வந்து எஸ்யூ டூல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஏஹெச்எஃபோட விலை என்ன, ப்ரைஸிங்கில் போய் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. 8000, 10,000, 15,000, 30,000 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்களே ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை கிளைண்ட் 1-2 கிளைண்ட் தான் எடுத்து பண்ணுறதா இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட காசுங்கிறது இவ்வளோ இருக்காது, 30,000 20,000 போட்டெல்லாம் நீங்கள் டூலை வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்காக தான் குரூப் பை டூல் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா, ஷேர் ஆட்டோ மாதிரி. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஜங்ஷனுக்கு வரணும். ஸோ ஷேர் ஆட்டோ வழியாக வந்தீங்கன்னா 5 ரூபா தான், பஸ்ஸில் வந்தீங்கன்னா 15 ரூபா. அப்போ எது உங்களுக்கு ஈஸி? டேரெக்டாக வரதுக்கு பதிலாக ஷேர் ஆட்டோவில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ 2 பேர்த்துக்குமே பெனிஃபிட் அடையுது. நிறைய பேர் அதில் உட்காரனால ஷேர் ஆட்டோக்காரரும் பெனிஃபிட்டு, உங்களுக்கு காசு குறையுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் குரூப் பை டூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கான டூல் தான் வந்துட்டு ப்ரோ எஸ்இஓ டூல்னு ஒன்று கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம குரூப் பை வந்து நிறையா வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கியிருக்கேன், எல்லாருமே டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் இங்கே இருக்கக்கூடிய குரூப்பில் நான் போடுறேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ நான் லாகின் மட்டும் பண்ணுறேன். ஸோ குரூப் பை டூல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உலகில் உள்ள அனைத்து விதமான எஸ்இஓ டூல்ஸு, உங்களுக்கு தேவையான டூல்ஸ்லாம் இது வழியாக வாங்கிக்கலாம். ஸோ நான் காம்போ பேக்கேஜில் வாங்கினால எனக்கு எஸ்சிஎம்எஸ், உபர் சஜஸ்ட்டு, மோஸ் பாரு எல்லாமே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் லாகின் பண்ணிவிட்டு லாகின்னு சொல்லிட்டு 108 குரூப்பில் போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டு லாக் அவுட்னு ஒருத்தர் போட்ட பிறகு தான் அடுத்தவர் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரே நேரத்தில் நிறைய பேர் இந்த குரூப் பை டூவில் லாகின் பண்ணிங்கன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு 1000-2000 கொடுத்து வாங்கினது வேஸ்ட் ஆகி போயிடும். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் அதில் போட்டால் தான் லாக் அவுட் பண்ண பிறகு தான் அடுத்தவர் வந்து லாகின் பண்ணணும். ஸோ 2000 ரூபா கொடுத்து இந்த டூலை வாங்கியிருக்கோம். ஸோ ஏஹெச்எஃப், எஸ்சிஎம்எஸ், உபர் சஜஸ்ட், மோஸ் பார்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த கிளாஸில் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த டூலோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நிறைய எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரீ டூல்ஸ் ஒரு 20 எடுத்தோம் 107 பேட்சுக்கு. ஸோ ஏஹெச்எஃப் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி தான் இப்போ ஏஹெச்எஃப் அப்படிங்கிற டூலை நம்ம குரூப் பை வழியாக அசஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இதில் வந்துடும். ஸோ ஏஹெச்எஃப் டூலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்க்கு எங்கெங்கெல்லாம் பேக்லிங்ஸ் பண்ணியிருக்காங்க, கீவேர்ட் ரிசர்ச், என் வெப்சைட்டுக்கு தேவையான கீவேர்டு எப்படி பண்ணுறது, என் வெப்சைட்க்கு எவ்வளோ கீவேர்டு ரேங்க் ஆகிருக்கு, அப்புறமேட்டு வந்து டிராஃபிக் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, என்னோட டொமைன் ரேட்டிங், யூஆர்எல் ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஏஹெச்எஃப் வழியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சைட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஹெச்எஃப்குள்ளே போயாச்சு. இப்போ fitta.inோட வெப்சைட்டை நம்ம அதில் போடலாம். ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட்டு, பட் நம்ம எந்த ஏஜென்சி, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, நம்ம காம்படிட்டராக சொல்ல முடியாது. ஸோ அந்த வெப்சைட்டை போட்டுட்டு
இப்போ நம்ம வெப்சைட் HTTPSல இருந்தால் அதை போடுங்க, HTTPனா அதில் போடுங்க. ஸோ 2 வெர்ஷன்ஸ்லையும் ஏதாச்சும் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா வேணுங்கிறதுக்காக நான் 2 வெர்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன் சைட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஆப்ஷனில். ஸோ ஏஹெச்எஃப்ல ஒரு டூலை நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டை பற்றியோட பேக்லிங்ஸு, டொமைன் ரேட்டிங்ஸு, எவ்வளோ டிராஃபிக் கிடைக்குது, எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் பண்ணியிருக்கோங்கிற எல்லா டேட்டாவும் கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா மோஸ் அப்படிங்கிற கம்பெனியை வச்சு தான் ஒரு வெப்சைட்டோட அத்தாரிட்டி என்னங்கிறது நம்ம செக் பண்ணுறோம். டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ கிடைக்குது, பேஜ் அத்தாரிட்டி எவ்வளோ கிடைக்குங்கிறது நம்ம அதை வச்சு தான் வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு வெப்சைட்டோட பேக்லிங் ப்ரொஃபைல் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. பேக்லிங் ப்ரொஃபைல்னால் என்னது? இப்போ என் வெப்சைட்டை தினத்தந்தியில் சப்மிட் பண்ணியிருக்கேன், டெக்கன் கிரானிக்கில் நிறைய இடத்துல போயிட்டு பேக்லிங் பர்பஸ்க்காக சப்மிட் பண்ணி அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத டொமைன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 1000 பேக்லிங் நான் ஃப்ரீயாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பேக்லிங் 50,000 கொடுத்து தினத்தந்தியில் பண்ணி வச்சுருக்கேன். எது பவர்ஃபுல்லாக இருக்கும்? ஒரே ஒரு பேக்லிங் பண்ண தினத்தந்தி தான். ஸோ 1000 இது ஃப்ரீ பேக்லிங்ஸு, வெறும் ஃபவுண்டேஷன் பேக்லிங்ஸு, ப்ரொஃபைல், சோஷியல் புக் மார்க்கிங்கு. ஸோ இந்த மாதிரி பேக்லிங்ஸ் தான் நான் செஞ்சுருக்கேன். அப்படிங்கிறப்ப அது பெருசாக வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம பண்ண பேக்லிங்ஸால் அது எப்படி வந்து நம்மளோட வெப்சைட்டோட ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் இந்த பேக்லிங் ப்ரொஃபைல். டொமைன் ரேட்டிங்கில் நம்ம பார்க்கலாம். URL ரேட்டிங்கிறது ஒவ்வொரு URLையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதோட ரேட்டிங் என்ன, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது. அடுத்து பேக்லிங்ஸ். ஸோ 3,57,000 பேக்லிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் யூனிக் ரெஃபரிங் டொமைன் பார்த்தோன்னா 6,000 டொமைன். ஸோ எப்படி இவங்க இவ்வளோ பண்ணாங்கன்னா 150 SEO பீப்புள் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட எம்ப்ளாயிஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க இல்லையா, அதனால் ஃபிட்டாவோட எம்ப்ளாயிஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், இங்கே SEO ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே. ஸோ அவங்க வந்து 150-200 பேர் SEO டீமு, 5-6 பிரான்ச் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க பார்த்தோம்னா 6,000 வெப்சைட்டில் பேக்லிங் பண்ணியிருக்காங்க. 3,57,000 பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இவங்க நிறையா கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 5,900 கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் பண்ணியிருக்காங்க. பட் நிறையா ஃபவுண்டேஷன் பேக்லிங்ஸ் செஞ்சு லோ குவாலிட்டி பேக்லிங்ஸ் நிறையா செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் அவ்வளோ நாலேஜ் இல்லாதனால ஸோ கச்சமுச்சான்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னாச்சு, உங்கள் 13,000 கீவேர்ட்ஸ் லாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் ரெட் கலரில் இங்கே காட்டுது. இதில் 1,48,000 பேக்லிங்ஸ் லாஸ்ட் ஆகிருக்கு, அதுதான் இங்கே காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். பெய்டு கீவேர்ட்ஸுங்கிறது என்னென்னா கூகுள் ஆட்ஸும் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டியூட், அவங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட் ரெகுலராக பண்ணணும். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஆட்ஸை தாண்டி கூகுள் ஆட்ஸ் எதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட இதுவும் இங்கே காட்டும். ஸோ 6 கீவேர்டுக்கு காசு கொடுத்து அதை கூகுளில் காட்டியிருக்காங்க, முன்னாடி ஃபஸ்ட் பேஜில் வர மாதிரி. ஸோ பெய்டு டிராஃபிக் வந்து காசு கொடுத்தனால 23 கிடச்சிருக்கு. ஸோ ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் 5,900 கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிருக்கு. அதுதான் 40,000 டிராஃபிக் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஓவர்வியூவில் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, AI சைட்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா என்னென்னா ChatGPTயில் இவ்வளோ வந்து நம்மளோட டேட்டா இருக்குது, கூகுள் ஜெமினியில், பெர்ப்ளெக்சிட்டி AIயில் நம்மளை பற்றி டேட்டாஸ்லாம் எவ்வளோ இருக்குங்கிறது தான் இந்த AI சைட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம AI சைட்டேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நாளைக்கு கிளாஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே AHRF பார்ப்போம். கொஞ்சம் SEO மட்டும் டெக்னிக்கலாக இருக்கிறனால நீங்கள் பொறுமையாக தான் வந்து பார்க்கணும். ஏற்கனவே என்னோடய வகுப்பை பொறுத்த வரைக்கும் என்னோடய வகுப்பு நீங்கள் 3 டைம் 4 டைம் 5 டைம் ஆகுது நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நம்ம டெக்னிக்கல் டேர்ம் வச்சு பேசுவோம், எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறனால. இதை தாண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நம்ம நிறைய கவர் பண்ணுறனால நம்ம 45 டேஸே பத்தாது. ஏன்னா நான் முதல்ல பேட்ச் 6 எடுத்தப்போ 3 மந்த்ஸ் கோர்ஸ் எடுத்தேன். 3 மந்த்ஸுங்கிறப்ப எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு, நிறைய சொல்லிக் கொடுத்தோம். பட் 40 டேஸுங்கனால நான் கஸ்டமைஸ்டாக கொண்டு போகணும். அதனால் எக்ஸ்ட்ரா சிலபஸ்லாம் நான் சண்டே ஸ்பெஷல் கிளாஸில் எடுத்தாரன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் ரெகுலர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக போனாலுமே இந்த ரெக்கார்டிங் கொடுத்தறனால இதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ டில் டேட் வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் அப்டேட்டில் இருக்கும். 108க்கு 6 கிளாஸ் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ 6 கிளாஸோட என்ன டாபிக் எடுத்தோ அது ரெக்கார்டிங்கு. நோட்ஸ் ஏதாவது தேரி நோட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். வீடியோ வந்து அன்லிஸ்டில் அப்லோட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பப்ளிக் கிடையாது, யூடியூப்பில் உங்களுக்காக மட்டும் டெடிகேட்டாக கொடுத்துக்கிறது. அது மட்டும் வெப்சைட் லாகின் வாங்கிக்குவாங்க. வெப்சைட் லாகின் வாங்கிட்டிங்கன்னா அதில் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோ அதில் அப்டேட் ஆகும். இதில் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதில் போயிட்டு டெய்லி கிளாஸஸ் வீடியோஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஓவர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி வரும். ஸோ பேக்லிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம பேக்லிங்க் சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே வெப்சைட்டில் பேக்லிங்க் பண்ணியிருக்கோங்கிற லிஸ்ட்டு கிடைக்கிது. ஸோ nowparkcreative.comல இந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை வச்சு PDF சப்மிஷனாக நம்மளுக்கு பேக்லிங்க் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு PDF சப்மிட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா PDFன்னு போட்டிருக்கு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே இந்த பேஜுக்குள்ளே ஏதோ ஒரு PDF-ஆக அந்த இது வந்து சப்மிட் ஆகிருக்கிறனால பேக்லிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கு, எங்கெங்கெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம 7,000 பேஜஸும் உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து குரூப் ஆஃப் பேக்லிங்ஸ்.
ஸோ 3,56,616 பேக்லிங்ஸுங்கிறது ஒரே வெப்சைட்லேருந்து கிடைக்கல. ஒரு 6,000 வெப்சைட் தான் யூனிக்கு. ஸோ 6,000 வெப்சைட்லேருந்து தான் யூனிக்காக கிடச்சிருக்காது. ஸோ ரெஃபரிங் டொமைன்கிறது 6,000 தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆல் பேக்லிங்ஸ் பதிலாக 1 லிங்க் பர் டொமைன், நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்படியே மைன்யூட்டாக இருக்கும், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 லிங்க் பர் டொமைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி யூனிக்காக, இப்போ தினத்தந்தியிலேயே நான் 50 பேக்லிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 50 பேக்லிங் வேணாம், தினத்தந்தியில் பண்ணியிருக்கேன்னா அது மட்டும் தான் எனக்கு வேணும். அதுதான் வந்து இந்த 1 லிங்க் பர் டொமைன். ஸோ யூனிக்காக பார்த்தோம்னா 6,012 வெப்சைட்டில் தான் பேக்லிங் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதோட பேக்லிங் மட்டும் நம்மளுக்கு காட்டும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி அவங்க எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு, அது நம்மளாலையும் பண்ண முடியும். நீங்களும் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட காம்படிட்டர் என்னவோ அதை போட்டுட்டு அவங்க வந்து எங்கே பேக்லிங் பண்ணியிருக்காங்களோ அதே இதை ஃப்ரீயாக இருந்தால் நம்மளும் வந்து செஞ்சுக்கலாம். இது குவாலிட்டியாக இருக்குது, இது அத்தாரிட்டி ஸ்பேம் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குன்னா நம்ம இதே பேக்லிங் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு செஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து காம்படிட்டர் அனலைசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பேக்லிங் லிஸ்ட்டே உங்களுக்கு இருக்காது, எங்கே போய் பேக்லிங்ஸ் பண்ணுவீங்க? ஃப்ரீயாக பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, எங்கே போய் சப்மிட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் ஏஹெச்எஃப்ல உங்களோட காம்படிட்டர் லிஸ்ட்டெல்லாம் இதில் போட்டிங்க அப்படின்னா அவங்க பண்ண பேக்லிங் லிஸ்ட்லாம் வந்துடும். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் டிஏபிஎஸ், ஸ்பேம் ஸ்கோரு, டொமைன் ரேட்டிங்கு, பேக்லிங் ப்ரொஃபைலு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நம்ம பேக்லிங் வந்து ஃப்ரீ ஆப்ஷன் இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ பெய்டு ஆப்ஷனில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் கான்ட்ராக்டர்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டரிஸ். ஸோ டேரக்டரி பேக்லிங், டேரக்டரி மாதிரி சப்மிட் ஆகிருக்கு. ஸோ கெஸ்ட் போஸ்ட்டு காசு கொடுத்து ஏதாவது பேக்லிங் வாங்கியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ இந்த வெப்சைட் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களால் பேக்லிங் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஏன்னா இவன் காசு கொடுத்து அவனோட வெப்சைட்டை பற்றி போட வச்சு லிங்க் வந்து வாங்கியிருக்கான் ஒரு 10,000 5,000 கொடுத்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதே வெப்சைட் வேணும் அப்படின்னா அவங்களை கான்டாக்டர்ஸில் போயிட்டு உங்கள் வெப்சைட்டில் எனக்கு ஒரு லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரீச் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ ஃபோன்லேயோ ரீச் பண்ணி அவங்களுக்கு கேட்டு அவங்க கேட்குற காசை கொடுத்தோம்னா நம்மள லிங்க் பண்ணிடுவாங்க. ஃப்ரீயாக இருந்தால் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி லிங்கை சப்மிட் பண்ணிக்குவாங்க. பெய்டாக இருந்தால் அவங்களுக்கு மெயில் பண்ணி இவ்வளோ காசுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து டூ ஃபாலோ பேக்லிங்ஸ் மட்டும். ஸோ பேக்லிங்ஸில் 2 டைப் இருக்குது, டூ ஃபாலோ, நோ ஃபாலோ. ஸோ மோஸ்ட்லி வந்து டைவர்சிட்டி பர்பஸ்க்காக தான் நோ ஃபாலோ பண்ணுறமே தவிர எல்லாமே நோ ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்கே ஆகாது. ஸோ டூ ஃபாலோ வந்து 100 பண்ணுறீங்கன்னா ஒரு 30-40 நோ ஃபாலோவாவது பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு டூ ஃபாலோ தான் நீங்கள் அதிகமாக பண்ணக்கூடியது. ஸோ மற்ற காம்படிட்டர் சைடை போட்டு அவங்க எங்கெல்லாம் டூ ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத லிஸ்ட்டு எடுத்து அது குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ டைவர்சிட்டி பார்த்தோம்னா இந்த 3 லட்சம் பேர்த்தில் 6,000 தான் யூனிக் ரெஃபரிங் டொமைன், அதில் 2,400 தான் டூ ஃபாலோ பேக்லிங்கு. ஸோ மற்றெல்லாம் நோ ஃபாலோ. ஸோ டூ ஃபாலோ பண்ணால் தான் என்ன ஆகும், அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம வெப்சைட் வந்து ரேங்க் ஆகும். நோ ஃபாலோ பண்ணிங்கன்னா டிராஃபிக் மட்டும்தான் கிடைக்கும், அதில் வந்து ரேங்கிங்க்கு அது எதுவும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நோ ஃபாலோ பேக்லிங் வந்து எத்தனை பண்ணியிருக்காங்க, 2000 ஷோ ரிசல்ட் கொடுத்தா தான் காட்டும். இந்த இடத்துல ஷோ ரிசல்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணவே இல்லை நம்ம. 3725. ஸோ கிட்டத்தட்ட டூ ஃபாலோவோட நோ ஃபாலோ அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கூகுள் வந்துட்டு ஓகே டூ ஃபாலோ நோ ஃபாலோலாம் இருக்குது, நேச்சராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுரும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஈவன் பேக்லிங் டைப்பு, டொமைன் ரேட்டிங்கு, டொமைன் டிராஃபிக் வச்சு எல்லாமே வந்து நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு மேஜராக தேவைப்படுறது 1 லிங்க் பர் டொமைனு, டூ ஃபாலோ நோ ஃபாலோ. மற்றெல்லாம் அவங்க நீடுக்கு தகுந்த மாதிரி மற்ற ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஓவர்வியூ போகலாம். ஸோ இப்போ பார்த்தது பேக்லிங்க் சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு. ஓகேவா? அடுத்து கீவேர்ட்ஸு. ஸோ எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ஐடி ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கீங்க, இவங்க உங்களோட காம்படிட்டர்னா அவங்க என்னென்ன கீவேர்ட்லாம் ரேங்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த கீவேர்ட்லாம் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ காம்படிட்டர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரே செகண்டில், இப்போ நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, நீங்கள் ஒரு 20 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை தூக்கி அவங்க வெப்சைட்லேருந்து அதில் போட்டிங்கன்னா அவங்க என்னென்ன ஆர்கானிக் கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் பண்ணியிருக்காங்களோ அது ஃபுல் லிஸ்ட்டும் கிடச்சிரும். ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணி அது லோ காம்படிட்டிவ் இருக்குது, அது ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும்னா, அது சர்ச் வால்யூம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கீவேர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வித்தின் 1 செகண்டில் உங்களுக்கு பேக்லிங் லிஸ்ட்டு கிடச்சிரும், ஆர்கானிக் கீவேர்ட்ஸோட லிஸ்ட்டு கிடச்சிரும். சரிங்களா? உங்கள் வெப்சைட்டாக இருந்தால் எங்கெங்கெல்லாம் பேக்லிங் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணியிருக்கீங்க எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் மதுரை, ஏஐ கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், ஸோ மல்டிபிள் சிட்டிக்கு ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஏஐ கோர்ஸ் இன் பெங்களூர், ஏடபிள்யூஎஸ் ட்ரைனிங் இன் சென்னை. ஸோ ஃபுல்லுமே இது ட்ரைனிங் சென்டரு. ஸோ அவங்க எவ்வளோ ரேங்க் பண்ணியிருக்காங்க, அதோட டிராஃபிக் என்ன, சர்ச் வால்யூம் என்ன, பொசிஷன் எத்தனாவது பொசிஷன் ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட் அகாடமிக்கு 1வது பொசிஷன், 8வது பொசிஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இன் பெங்களூருக்கு 8th ஃபஸ்ட்டு பேஜில் 8வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ லொக்கேஷன்ஸில் இது ரேங்க் ஆகிருக்கு, டாப் லொக்கேஷன் என்ன,
இதோட சர்ச் வால்யூம் அண்ட் டிராஃபிக் என்ன எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டாக இருந்தால் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கலாம் இவ்வளோ கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் பண்ணியிருக்கோம் என்னன்ட்டு. ஸோ காம்படிட்டிவ் வெப்சைட் போட்டு அவங்களோட கீவேர்ட்ஸ் பேக்லிங்லாம் எடுத்து நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவர்வியூவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே ட்ராப் டவுன் பண்ணுறேன், என்னென்ன இருக்குங்கிறது ஒரு சாம்பிள் தான் காட்டுறோம். ஏச்சர் ஃபுல்லும் எடுக்கணும்னா நம்மளுக்கு 1 hour 1.5 மணி நேரம் வேணும். அதனால் இது என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னென்ன மேட்ரிக்ஸ்லாம் இதில் பார்க்கலாம் அப்படின்னா, எவ்வளோ ஆர்கானிக் டிராஃபிக் கிடைக்குது, டொமைன் அண்ட் யூஆர்எல் ரேட்டிங் பொறுத்து கிராஃப் மாறும். ஸோ டொமைன் அண்ட் யூஆர்எல் ரேட்டிங் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஸோ நம்ம வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸை அதை வச்சு காட்டும். டிராஃபிக்கை வச்சு, ஆர்கானிக் பேஜஸ் வச்சு, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க இம்ப்ரெஷன் வச்சு, பெய்டு டிராஃபிக் வச்சு நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸை இங்கே எடுத்துக்கலாம். அடுத்து டிராஃபிக் லொக்கேஷன்ஸ்னால் எந்தெந்த லொக்கேஷன் நம்மளுக்கு டிராஃபிக் கிடைக்குது. அடுத்து ஆர்கானிக் பொசிஷன், அதாவது 1வதுலேருந்து 3வது பொசிஷன்ஸ். கூகுளில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வெப்சைட் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பொசிஷன், 2வது வெப்சைட்டாக இருக்குன்னா 2வது பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு to 3 வரைக்கும் எத்தனை கீவேர்ட் ரேங்க் ஆயிருக்கு, 4 to 10 வரைக்கும் எவ்வளோ ரேங்க் ஆயிருக்குங்கிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் பை இன்டென்ட். ஸோ டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பிராண்டட், நான் பிராண்டட், டிரான்சாக்ஷனல், கமர்ஷியல், நேவிகேஷனல், ஸோ லோக்கல் கீவேர்ட்ஸ், நிறைய கீவேர்ட்ஸ் டைப் இருக்கு இல்லையா. ஸோ இன்டென்ட்டை பேஸ் பண்ணி எந்தெந்த கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கிற இது கொடுக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிராண்டட், நான் பிராண்டட், ஆர்கானிக் கீவேர்ட்ஸ்லாம் ரெப்ரசன்டேஸ் காட்டுது. ஃபிட்டாக வச்சு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதர் பிராண்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோமா, நான் பிராண்டட் கீவேர்ட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸு. ரெஃபரிங் டொமைனில் எவ்வளோ டூ ஃபாலோ நோ ஃபாலோ போகுது அப்படிங்கிற ரெஃபரன்ஸு. அடுத்து ஆர்கானிக் பொசிஷன்ஸில் கீவேர்டோட டைப்பை பொறுத்து எந்த மாதிரி கீவேர்டெலாம் ரேங்க் பண்ணியிருக்கோங்கிற ரெஃபரன்ஸு. இப்போ டொமைன் ரேட்டிங், யூஆர்எல் ரேட்டிங்ஸு. நம்மளோட ஆர்கானிக் காம்படிட்டர் வந்து யார் யார் இருக்கிறாங்க. ஸோ ஆர்கானிக் காம்படிட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மல் காம்படிட்டர் வேறு, ஆர்கானிக் காம்படிட்டர் வேறு. சொல்லுங்கள், இருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணுங்கள், தெரியாமல் அன்மியூட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் காம்படிட்டர் வேறு, டைரக்ட் காம்படிட்டர் வேறு, பிஸ்னஸ் காம்படிட்டர் வேறு. ஸோ பிஸ்னஸ்க்கு காம்படிட்டர்னால் என்ன சொல்லுவோம், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், சேலத்தில் என்ன மாதிரி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அது வந்து என்னோடய ஜென்ரல் காம்படிட்டர். அதை தாண்டி வேறு காம்படிட்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிட்டர் வந்து இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜென்ரல் காம்படிட்டர் வருவாங்க. ஆர்கானிக் காம்படிட்டர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்துட்டு எந்தெந்த கீவேர்டாக ரேங்க் பண்ணியிருக்கீங்களோ உங்களா மாதிரி அவங்களும் சிமிலர் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் கம்பெனின்னு சேலம் ரேங்க் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களும் டிஜிட்டல் கம்பெனின்னு சேலம். ஸோ இந்த மாதிரி சிமிலராக நீங்கள் ரேங்க் பண்ண எல்லா கீவேர்டும் அவங்களும் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்படிட்டர் இதை காட்டும். ஸோ ஃபுல் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க யூஸ் பண்ண மற்ற கீவேர்ட்ஸ், பேக்லிங்ஸ்லாம் வந்து இந்த காம்படிட்டர் லிஸ்ட்டை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பேஜஸ்ஸு, அது கிடைக்கிற டிராஃபிக்கோட ரெப்ரசன்டேஷன்ஸு, பெய்டு கீவேர்ட்ஸு, அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் பொசிஷன் ரெஃபரன்ஸு, அப்புறம் க்ரால்டு பேஜஸ். ஸோ ஒரு பேஜை க்ரால் பண்ணுது அப்படின்னா 404, 302, 405, 500 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் கோடு இருக்குது. ஸோ அந்த கோடை வச்சு தான் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். 200 கோடுனா அந்த வெப்சைட் கரெக்டாக ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 20 கோடில் 2143 கோடு இருக்குது. ஸோ ரீடைரக்ட்னா நம்ம எதாவது ரீடைரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ 525 பேர் வந்து ஒரு பேஜில் இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். எரர்ஸ் எதுவும் இல்லை, கிளைண்ட் எரர் இல்லை, சர்வர் எரர் வந்து ஒன்று இருக்குது, கிளைண்ட் அண்ட் சர்வர் எரர் ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கிரால் பண்ண பேஜ் வச்சு ஒரு குட்டியை காட்டுது. சர்ச் கன்சோல்லையும் நம்ம எடுத்துக்கலாம், பட் இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு சில இது காட்டுது. ஸோ இதுதான் வந்து ஏஹெச்எஃபோட ஓவர்வியூவு. ஸோ இன்னும் வந்து நம்ம நிறைய ஏஹெச்எஃப்பை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏஹெச்எஃப் வந்து சொல்லி கொடுத்த பிறகு டூலோட ஆக்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு டூலை டெய்லி பேஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ்யூ அப்படின்னாவே யோஸ்ட் அண்ட் ரேங்க் மேத்தில் ப்ராப்பராக ஆன் பேஜ் பண்ண தெரியணும். அடுத்து ஆஃப் பேஜ் எஸ்யூவில் எல்லா டைப் ஆஃப் பேக்லிங்ஸும் உங்களுக்கு பண்ண தெரியணும். டெக்னிக்கல் எஸ்யூவில் ஒரு வெப்சைட்டோட எரரை சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு வெப்சைட்டோட ஸ்பீட் அதிகப்படுத்துறதுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெக்னிக்கல் எஸ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்யூ டூல்ஸை வந்து ஒரு டைம் சொல்லிடலாம். ஸோ நிறைய எஸ்யூ டூல்ஸ் இருக்கிறனால நம்ம 2 டூலை மட்டும் கவர் பண்ணிடலாம், ஏஹெச்எஃப் அண்ட் எஸ்சிஎம்எஸ். ஸோ இதுதான் வந்து வேர்ல்டுலேயே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெய்டு டூல், ரொம்ப ஃபேமஸான டூல். ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து டெக்னிக்கல் எஸ்யூக்கு போகலாம். ஸோ பேக்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருப்பேன், ஒரு சில டீம் மெம்பர்ஸோட நம்பர் தரேன். ஸோ அவங்ககிட்ட லிஸ்ட்டு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும் எல்லா டைப் ஆஃப் பேக்லிங்ஸும். அதுவே டெக்னிக்கல் எஸ்யூலாம் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட்டு. ஆன் பேஜ் எஸ்யூ யோஸ்ட் ரேங்க் மேத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் எஸ்யூ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எரர்லாம் க்ரியேட் பண்ணி விடணும் இல்லையா. ஸோ ஜென்ரலாக ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா எரரும் இருக்காது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து லைவாக பண்ணும்போது தான், கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது டெக்னிக்கலாக அவங்க என்னென்னலாம் வீக்காக இருக்காங்களோ அதை எரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் சர்ச் கன்சோலும் ஏஹெச்எஃபோட ஓவரால் வியூவும் பார்த்துருக்குறோம். ஸோ க்ளவுட்ஃப்ளேர் பற்றி தனியாக ஒரு கிளாஸில் எடுப்பேன், வேர்ட் ப்ரெஸ்ஸோட ஃபுல் செட்டிங்ஸ் தனியாக எடுப்போம், டொமைன் ஹோஸ்டிங், வேர்ட் ப்ரெஸ்ஸு,
இதெல்லாம் தனியாகவே எடுக்கிறனால சும்மா மட்டும் இது காட்டியிருக்கேன். பட் இது வந்து தனியாகவே வந்து உங்களுக்கு க்ளவுட்ஃப்ளவர் பற்றியும் டொமைன் பற்றியும் ஹோஸ்டிங் பற்றியும் வேர்ட்ப்ரெஸ் பற்றியும் தனி கிளாஸ் எடுப்போம். எப்படி டொமைன் ஹோஸ்டிங், கண்ட்ரோல் பேனல், cPanel இருக்குது, க்ளவுட் ஹோஸ்டிங்னா என்ன, சர்வர்னா என்ன, SAD ஹோஸ்டிங், வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங், VPS ஹோஸ்டிங்னா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து டொமைன் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டோட பேசிக் டிசைன் கிளாஸ் வரும் இல்லையா, அப்போ வந்து இந்த க்ளவுட்ஃப்ளவர் பற்றி இதை பற்றிலாம் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து சர்ச் கன்சோலை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், Ahref எப்படி யூஸ் பண்ண மட்டும் இந்த கிளாஸில் கற்றுருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் போய்க்கலாம். ஏன்னா நிறையா சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்சர்வ் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகலாம். மீதிலாம் நான் ஸ்பெஷல் கிளாஸில் கவர் பண்ணுறேன். ஸோ மேஜராக இந்த சண்டே வந்து உங்களுக்கு செமாண்டிக் SEO, அதாவது தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத அட்வான்ஸ் SEO, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற SEO இல்லாமல் கொஞ்சம் கூகுளில் அது புரிஞ்சிக்க வைக்கிறோம். ஸோ SEOங்கிறது என்னது, நம்ம வெப்சைட் வந்து குவாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறோம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஆன் பேஜ் பேக்லிங் பண்ணுறது, டெக்னிக்கலாக வீக்காக இருந்தால் எரர்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதோட அட்வான்ஸ் SEO தான் செமாண்டிக் SEO. ஸோ கம்மிங் சண்டே வந்து மேஜராக செமாண்டிக் SEO கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் எல்லா பேட்ச் பீப்புளும் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு போனஸ் கிளாஸ். ஸோ செமாண்டிக் SEO, ஆட்டோமேஷன்ஸ் டூல்ஸ், இப்போ CRMலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எப்படிலாம் ஆட்டோமேட் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ஸு, ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங்ஸு, ஸோ ஒரு சில எக்ஸ்ட்ரா சப்ஜெக்டை நம்ம ஸ்பெஷல் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீக்கில் வந்து SEO டாபிக் தான் 2 பேட்சுக்கு போயிட்டு இருக்கிறனால செமாண்டிக் SEO வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேஜராக வந்துட்டு என்னோடய கிளாஸஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ என்ன தான் நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்தாலுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து ப்ராக்டிக்ஸ் தான் வந்துட்டு உங்களை பர்ஃபெக்ட் ஆகும். வித்தவுட் ப்ராக்டிக்ஸ் ஜஸ்ட்டு கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணுறீங்க, ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் வரீங்கன்னா நத்திங் வந்து தெர் இஸ் நோ யூஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் ஃப்ரீலான்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். இதோட நாலேஜ் வச்சு நீங்கள் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ ஹை டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப் ட்ரெண்டிங் டெக்னாலஜி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு யூஸே கிடையாது. ஸோ கண்டிப்பாக டெய்லியும் இருக்கிற கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சர்ச் கன்சோலோட ஆக்சஸை வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை வந்து இது பண்ணி பாருங்கள். உங்கள் மெயில் ஐடி வந்து எனக்கு இதில் போடுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆக்சஸ் கொடுக்குறேன், இதோட ஆக்சஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த பிறகு நீங்கள் வந்துட்டு இந்த சர்ச் கன்சோலோட எல்லா செட்டிங்ஸையும் உங்களாலையும் வந்து டெமோ போய் உள்ளே பார்க்க முடியும். ஸோ உங்கள் மெயில் ஐடி என்னவோ நீங்கள் 108 குரூப்பில் போடுங்க, நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு சர்ச் கன்சோல் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்த வகுப்பில் Ahref ஃபுல்லும் கவர் பண்ணுறேன். Ahref ஃபுல்லும் கவர் பண்ணி உங்களால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடிஞ்சு அப்படின்னா SCMSும் ஒரே இதில் கவர் பண்ணலாம். இல்லை Ahrefே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, செட்டிங்ஸ்லாம் நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகிறீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா Ahref தனியாக பார்த்துட்டு SCMS தனியாக பார்க்கலாம். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி பொறுத்து தான் இதெல்லாம் கவர் பண்ணுறோம். SEO ஃபுல்லும் டெக்னிக்கலாக தான் இருக்கும். ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் மாதிரி உங்களுக்கு சும்மா செட்டிங்ஸ் சும்மா சிம்பிளாக போயிடாது. இது கொஞ்சம் நிறைய சர்வர்ஸு, ஹோஸ்டிங்கு, வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு வரனால கொஞ்சம் டெக்னாலஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி AI வச்சு எப்படி பண்ணுறது, ஏஐயோட டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதும் நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த வகுப்பில் இருக்கா டவுட்ஸாக இருந்தால் மட்டும் கேட்கலாம். டவுட் இல்லாமல் நாளைக்கு கிளாஸில் டூல்ஸ் பார்த்துட்டு எல்லா டூல்ஸும் முடிச்சுட்டு டெக்னிக்கல் SEOக்கு போயிடலாம். ஸோ இந்த வகுப்பில் யாருக்கா டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியுங்களா? சார் எனக்கு இந்த லாகின் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வரல, வந்துச்சு ஆனால் உள்ளே போய் இந்த பாஸ்வேர்டு செட் பண்ண முடியல. எந்த லாகின் டீட்டெயில்ஸ் சார் வரல உங்களுக்கு? இந்த வீடியோஸ்லாம் உள்ளே போய் பார்ப்போம்ல சார், வெப்சைட் லாகின். வெப்சைட் லாகின்ங்களா சார்? அட்மின்ட்ட கேளுங்க, என்னோட வெப்சைட்டோட லாகின் கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கலையா வெப்சைட்டோட லாகின்னு? சீட்டோட லாகின் இருக்குங்களா உங்களுக்கு? சீட்டில் கொடுத்த லாகின் வந்துருச்சா? அது இருக்குது சார். ஓகே, இப்போதைக்கு அதில் பாருங்கள். கோமதி மேம் கேளுங்க, அவங்க வெப்சைட் லாகின் என்னோட லாகின் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே சார். வேறு இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? வேறு எதுவும் இல்லை சார். ஓகே. நிவேதா மேம், பாரதி மேம் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு நிர்மலா தேவி மட்டும் லீவுன்னு நினைக்கிறேன், லீவ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சொல்லுங்கள் மேம். இல்லை சார், இந்த தியரி கிளாஸ் எனக்கு புரிஞ்சுது. இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது கொஞ்சம் டவுட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் சார். சரி மேம், உங்களோட இமெயில் ஐடி மட்டும் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த சர்ச் கன்சோலோட ஆக்சஸ் கொடுக்குறேன். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு செட்டிங்ஸும் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து Ahref அண்ட் SCMSோட ஆக்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே மேம், அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, வேறு இருக்காது சார். இந்த பீட்டா டெஸ்ட்னு சொன்னீங்கல்ல சார், அது வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, அது என்னதுங்க சார்? யார் கேட்டிருக்கீங்க மேம்? மலர் விஷயம். மலர். ஓகே மேம். பீட்டா டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா மேம், இப்போ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் அப்கிரேட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ கூகுள் ஆட்ஸ் இருக்குன்னா அதோட சிஸ்டம் அல்காரிதம் ப்ரோக்ராமிங் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்குன்னா அதை அப்கிரேட் பண்ணுவாங்க. கூகுளோட சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணால் அதை அப்கிரேட் பண்ணுவோம். ChatGPT யூஸ் பண்ணுறோன்னா
ChatGPT 4 வெர்ஷன், அதுக்கப்புறம் 5 வெர்ஷன், 6 வெர்ஷன் சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவங்களோட வெர்ஷனை அப்டேட் பண்ணும்போது பீட்டா டெஸ்டிங் விடுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக லான்ச் ஆகாது, டெஸ்டிங் மட்டும் விட்டு பார்ப்பாங்க. ஸோ யூஸர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குங்கிறப்ப அதை லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பீட்டா வெர்ஷன் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வெளியிடக்கூடிய ஒரு டெஸ்டிங் தான் பீட்டா டெஸ்டிங்கு. ஸோ வாட்ஸ்அப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுது, அது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குன்னா ஸோ இப்போ தான் வந்து ப்ரோக்ராமிங்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வரல. வந்த பிறகு நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ஸ்டேட்டஸில் யூஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயும் வரும். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப்புங்கிறது ஃபேஸ்புக்கோட இதுங்கிறனால கண்டிப்பாக வந்து அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருந்தால் தான் அவங்களுக்கு லாபம். அதனால் பீட்டா டெஸ்டிங் விட்டுட்டு அது ஓகேனா வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். சரிங்களா? அதுதான் பீட்டா டெஸ்டிங் அப்படிங்கிறது. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்னைக்கு கிளாஸஸில்? புரிஞ்சிச்சுங்களா? சொல்லுங்கள் மேம். சார் டவுட்டு இன்னைக்கு கிளாஸில் இல்லை, பட் என்ன விஷயம் அப்படின்னா இப்போது வெப்சைட் இல்லாமல் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் ரீசெல்லிங் அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க இல்லையா, பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குமே பேக் லிங்க்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? மறுபடியும் கேளுங்க மேம் கொஸ்டின். அதாவது ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி வாட்ஸ்அப் இது ரெண்டும் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, வெப்சைட் இல்லை. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்க்கு நம்ம பேக் லிங்க்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? இன்ஸ்டாகிராம் அப்புறமேட்டு இன்னொன்று என்ன கேட்டிங்க? வாட்ஸ்அப் இல்லாட்டி ஃபேஸ்புக். அதுக்கு பேக் லிங்க்ஸ் வந்து தேவைப்படாது மேம். அது வந்து சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். இப்போ நம்ம வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் எஸ்இஓ நீங்கள் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் எஸ்இஓனா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது சர்ச் பண்ணுறாங்கன்னா உங்கள் வீடியோ முன்னாடி வர மாதிரி. ஸோ அதுக்கு வந்து வைரல் கான்செப்ட்டு சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் எஸ்எம்ஓ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அது நான் வந்து ஸ்பெஷல் கிளாஸில் கவர் பண்ணுறேன். ஸோ எஸ்எம்ஓ அப்படின்னா என்னென்னா சோசியல் மீடியாவில் உங்களை எப்படி க்ரோத்தாக கொண்டு போகிறது. ஸோ அதுக்கு வந்து எந்த டைமில் நீங்கள் போடணும், எந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வைரல் ஹூக் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் யூஸ் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் தான் எஸ்எம்ஓ அப்படின்னு சொல்கிறோம், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு வெப்சைட்டை கூகுள் எப்படி ஃபஸ்ட் பேஜ் ரேங்க் பண்ணுறது, அதுக்கு நம்ம எப்படி வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறோம், பேக்லிங்ஸ் எப்படி பண்ணுறோம், அதுக்கு டெக்னிக்கலாக ஒரு வெப்சைட்டில் இருக்க எரர்ஸை சால்வ் பண்ண தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சோசியல் மீடியாவில் ரேங்க் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எஸ்எம்ஓ அப்படிங்கிற ப்ராசஸை எல்லாருமே கற்றுக்கணும். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேம். வேறு ஏதாவது ஜென்ரல் டவுட்டு இன்னைக்கு கிளாஸில் டவுட் இருக்குது இல்லை ப்ரீவியஸ் கிளாஸில் டவுட் இருக்குன்னா ஃபஸ்ட்டே கேட்டுருங்க. நாளைக்கு வந்து ஒரு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வச்சுக்கலாம் 2:30 to 3:30 வரைக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வீக்லி ஒன்ஸு டவுட் கிளியரிங்க்கு கனெக்ட் ஆவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து மேஜராக ஒரு 500-1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கிளியரிங் வராங்கன்னா அவங்க கேட்குற டவுட்லேருந்து நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் டவுட் கிளியரிங்கு. ஸோ நாளைக்கு தான் டெஸ்ட்டு வைக்கணும் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு தியரி டெஸ்ட் இருக்கும். கொஸ்டின் பேப்பரை வந்து இப்போ ஈவினிங் அனுப்பிடுவேன் உங்களுக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணி எனக்கு எம்எஸ் ஆஃபீஸில் டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நான் கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்னோடய 107 பேட்சில் எல்லாருமே சூப்பரான மார்க் எடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் 30க்கு 26 to 28 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேட்சில் 108ல் எப்படி நீங்கள் எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன, டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட் சொல்லுங்கள், ஆங்கர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணி எடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய நாளைக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடும். ஸோ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி கம்பல்சரி எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணணும். எம்எஸ் ஆஃபீஸ்லேயே கொஸ்டின் அண்ட் ஆன்சரை டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சும்மா டெஃபனிஷன் மாதிரிலாம் எழுதிட்டு இருக்க வேணாம். என்ன தெரியுமோ அதை மட்டும் டைப் பண்ணி எனக்கு அனுப்புனா போதும். நம்ம கேஷுவலாக நீங்கள் எப்படி இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது இங்கிலீஷ்லேயோ தங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஃபஸ்ட்டு வீக்கான டெஸ்ட்டு. ஒவ்வொரு வீக்கும் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணால் தான், ஏன்னா இப்போ நம்ம எந்த டவுட்டு இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க, பட் அதில் ஆன்சர் எழுதும்போது தான் நீங்கள் எந்த வகையில் அதை புரிஞ்சிருக்கீங்க எடுத்த கிளாஸஸ்லங்கிறது எனக்கு தெரியும். ஸோ 107 பேட்ச் வரைக்கும் மேஜர்லி எல்லாருமே எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பேட்சில் இது வரைக்கும் நடத்தின கிளாஸில் எப்படி புரிஞ்சிருக்கீங்கிறத உங்கள் டெஸ்ட் ஆன்சர்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இப்போ 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ நீங்கள் டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளை வகுப்பில் ஏஹெச்எஃப் வந்து ஃபுல்லுமே நான் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன பர்பஸுங்கிறத நம்ம நாளை வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது நீங்கள் டவுட்டாக இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு பர்சனல் கால் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சைன் அவுட் பண்ணிக்கலாங்களா சார்? 1 மினிட். இந்த robots.txtங்கோட மீனிங் மட்டும் என்னன்னு சொல்ல முடியுங்களா? என்னது சார்?
ரோபோட் டாட் டிஎக்ஸ்டின்னு சொன்னீங்கல்ல, ஆமாம் ஆமாம். யூஸ் பண்ணுவோம்ல, அதோட மீனிங் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார்? அதாவது நம்ம வந்து ரோபோட்டா டிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் ஃபைலு. அதை வச்சு நம்ம சர்ச் இன்ஜின் பாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது எது வந்து நம்ம வெப்சைட்டை கிரால் பண்ணணும், எது வந்து கிரால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது. ஸோ ரோபோட்ஸ் அப்படிங்கிறது சர்ச் இன்ஜினோட கிராலர்ஸு. ஸோ சர்ச் இன்ஜின் கிராலர்ஸை நம்ம பாட்ஸ்ன்னு சொல்லலாம். டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபைலு. ஸோ சர்ச் இன்ஜின் கிராலர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் தான், ஒரு கோடிங் ஃபைல் தான் வந்து ரோபோட்டா டிஎஸ்டி ஃபைலு. ஸோ அந்த ஃபைல் நம்ம வெப்சைட்டில் போய் சேவ் பண்ணிவிட்டு எந்த பேஜை கிரால் பண்ணணும், எதை வந்து கிரால் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அபோட்டஸ் பேஜ் எனக்கு தேவையில்லாத பேஜ், அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ண கண்டென்ட். ஸோ அதை வந்து நீ கிரால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் கிராலரை நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம், இது பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் ரோபோட்டா டிஎஸ்டி ஃபைலு. ஸோ இதை வச்சு நம்ம எது கிரால் பண்ணணும், எது கிரால் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம மேஜர் செட்டிங்ஸில் ஹெட்டர் ஃபைல்ஸ்லேயே நம்ம கொடுத்துருவோம் ரோபோட்டா டிஎஸ்டி ஃபைல்ஸை வச்சு. சரிங்களா? நம்ம ரூட் ஃபைலில் சேவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரோபோட்டா டிஎஸ்டி ஃபைல்ஸை வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளேயே செட்டிங்ஸ் இருக்கும், இல்லை நம்ம ப்ளகின் யூஸ் பண்ணி கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் யூஆர்எலை அலோவ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் யூஆர்எலை கிரால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டிஸ்அலோவ் பண்ணுறது தான் ரோபோட்டா டிஎஸ்டி அப்படிங்கிற ஃபைலு. புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அப்போ சொல்லுவோம். அதனால தான் நான் நிறைய சொல்லும்போது ஒரு சில இது நம்ம சும்மா சொல்கிறோம், இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வர்றேன்னா அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூவில் உங்களுக்கு கவர் ஆகும் ரோபோட்டா டிஎஸ்டி. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் டூல்ஸ் வந்திருக்கும். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ வரும்போது ரோபோட்டா டிஎஸ்டி ஃபைல்ஸை எப்படி செட்டப் பண்ணுறது, அதுக்கு எந்தெந்த மாதிரி கோடெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுவேன். ஓகேங்களா? ஓகே. வேறு யாருக்கா டவுட் இருக்குங்களா? முடிச்சுக்கலாமா? வேறு யாராவது டவுட் கேட்க வந்தீங்களே? அதே மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் நோட்ஸ் தனியாக எடுத்துக்கணும். ஹின்ஸு நீங்கள் ஒவ்வொரு டைமும் வீடியோ பார்த்து பார்த்து தான் ரிவைஸ் பண்ணோம், ரொம்ப கஷ்டம். ஸோ கிளாஸ் எடுக்கும்போதே நான் ரோபோட்டா டிஎஸ்டி ஃபைல்னால் இப்படி சொல்கிறேன், ஏஹெச்எஃப்னா இப்படி சொல்கிறேன், ஆன் பேஜ் எஸ்யூனா இப்படி சொல்கிறேன், டூ ஃபாலோ நோ ஃபாலோ, இண்டெக்ஸிங் இப்படிலாம் நான் சொல்கிறேன் இல்லையா? அதெல்லாம் வாட் இஸ் இண்டெக்ஸிங்க்கு மீனிங் என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மலர் மேம் புரியுதுங்களா? டிஃபிகல்ட்டாக இருக்குங்களா அப்சர்வ் பண்ணுறதுக்கு? நீங்கள் இப்போ தான் என்னோடய பேட்ச் வந்திருக்கீங்க இல்லையா? எஸ் எஸ் சார், கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆமாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுதான் நான் என்னோட டிஸ்க்ளைமர் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்னோடய கிளாஸ் வந்து நிறைய கவர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து எப்படி நான் ஸ்பீடாக சொன்னாலும் ஸ்லோவாக சொன்னாலுமே என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த ரெக்கார்டிங் வீடியோவை ஒரு 2-3 டைம் பார்க்குற மாதிரி வரும். ஏன்னா நான் பேட்ச் 6க்கு எடுத்தேன், அவங்களுக்குலாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாள் கிளாஸு, 3 மாதம் கிளாஸு. ஸோ அவங்க எல்லாமே ஒரு 5 டைம் வந்து என்னோடய வீடியோ போட்டு பார்த்து தான் ரிவைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் டெய்லியுமே கிளாஸ் எடுத்த பிறகு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே நீங்கள் இருக்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 1 ஹவருக்குள்ளே நம்ம இவ்வளோ டாபிக் கவர் பண்ணுங்க இம்பாசிபிள் இல்லையா? இந்த ஏஹெச்எஃப் நம்ம 1 வீக் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ 1 டேலே அதை கவர் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ செட்டிங்ஸு நம்ம ஸ்பீடாக சொன்னால் மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் ரெக்கார்டிங் கொடுத்துட்றோம், நீங்கள் ஹின்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, எது புரியலையோ அந்த இதில் கேளுங்க. நான் வந்து இப்போ போகிற ஸ்பீடை ஒரு ஆஃபாக குறைச்சிக்கிறேன் உங்களுக்காக. ஓகேங்களா சார்? என்னோட மெயில் ஐடி மேம்கிட்ட கொடுத்துறோம், கோமதி மேம்கிட்ட கொடுத்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாமா சார்? எனக்கு வீடியோ எப்படின்னா 108 குரூப்பில் வெப்சைட்டோட ஆக்சஸ் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. இந்த சர்ச் கன்சோல் ஆக்சஸ்க்காக உங்கள் மெயில் ஐடியை வந்து 108 குரூப்பில் போடுங்க. இந்த சர்ச் கன்சோல் ஆக்சஸை நான் கொடுக்குறேன், நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சர்ச் கன்சோல் ஆக்சஸ். ஓகேங்களா? ஓகேங்க. அதாவது இப்போ என்னோட ட்ராவல் ஆகிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்பீடு பழகி இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு 10-20 கிளாஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீட் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகே சார். இப்போ எத்தனை கிளாஸ் சார் போயிருக்கு? இப்போ 6 கிளாஸ் தான் போயிருக்கு, இது 7வது கிளாஸ். ஓகேங்க சார். இந்த கிளாஸ் வந்து 7வது கிளாஸ், 6 கிளாஸ் தான் போயிருக்கு. அது ஒரு கிளாஸ் வந்து டீம் பேக்லிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா வீடியோஸும் இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். அதாவது மேம் ஒரு அட்வான்ஸ் கிளாஸுங்கிறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் இருக்கும். டெக்னிக்கல் டேர்ம்ஸு கொஞ்சம் வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சீனியர் பர்சன் இல்லையா? அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் டேர்ம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு பழகிடும். நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, வீடியோ பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பழகிடும். ஒவ்வொரு கிளாஸ் ஈஸியாக இருக்கும், ஒன்று டிஃபிகல்ட்டாக இருக்கும். மோஸ்ட் காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட் எஸ்யூஓ தான். எஸ்யூஓ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லோக்கல் எஸ்யூஓலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். எஸ்யூஓ மட்டும் தான் காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட். இதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா மற்றெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே மேம். வேறு யாரோ டவுட் கேட்க வந்தீங்க, யாருக்கு டவுட் இருக்குங்களா? ஸ்டாப் பண்ணிக்கலாமா?
ஓகே, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு